ஹாய் ப்ரோ, கேக்குதா? கார்த்திக் ப்ரோ இருக்கீங்களா? ஹாய் ப்ரோ, இருக்கேன். சொல்லுங்க. கேக்குதா? ஹலோ. கேக்குது ப்ரோ. ப்ரோ. ப்ரோ காத்துல ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்களோ, லைக் டங்கி செல்லறது அது கொஞ்சம் ராங்கா ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரியே இருக்கு ப்ரோ. ராங்கா என்ன ராங்கா இருக்கு? புரியல. இல்ல லைக் கிரவுண்ட் லெவல்ல அது உங்களுக்கே தெரியும் ப்ரோ. சலாருக்கு நிறைய ஐப் இருக்கு. ஐ மீன் கிரவுண்ட் லெவல்ல நாட் ஈவன் க்ளோசர் டு ஆஃப் சலார். ஐ மீன் இப்போ இருக்க லெவல்ல நாளைக்கும் போடுவேன். நாளைக்கு வந்து சலார் அதிகமா இருக்கு புக் மை ஷோல அப்படின்னா அதையும் போட்டுருவாங்க. இல்ல ப்ரோ, ஃபுல் ஃபிளெஜ்டா இன்னும் ஓபன் ஆகல. இன்னும் ஏபி தெலுங்கானா இல்ல அதான் ஆந்திரால சொல்றேன். ஓபன் ஆகல. நாளைக்கும் போட்டுறேன். நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கும் போட்டுறேன். அடுத்த நாளும் போட்டுறேன். டெய்லி போட்டுறேன். இன்னைக்கு ஓவர்சீஸ்லனா லைக் 10 டைம்ஸ் ஐயா இருக்கு ப்ரோ சலாருக்கு. நீங்க சொன்னீங்க லைக் டே 1 ஓப்பனிங் நல்லா இருக்கும்ட்டு. பட் கம்பேரிட்டிவ்லி டே 3 கம்பேர் பண்ணாலும் இதுதான் ஹையஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா ஆல்ரெடி இது மில்லியன் தாட்டிடுச்சு ப்ரோ. அது இன்னும் லைக் இன்னும் இது 200K 300K இருக்கு. அதுக்கு தான் கேட்டேன். ஓகே, அது எல்லாமே போட்டுருவோம். நீங்க ஃபேன் எனக்கு தெரியும். ஆனா எது இருக்கோ அது ப்ராமினென்ட்டா போடுங்க ப்ரோ, அவ்வளவுதான். நான் வந்து புக் மை ஷோல இருக்கிறதா போட்டேன். அதே புக் மை ஷோல இருக்கிறது நாளைக்கு போடுவேன். ஏன்னா அது நார்த் இந்தியால ஃபுல் ஃபிளெஜ்டா ஓபன் ஆச்சு ப்ரோ. அதுக்கு தான் கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு, அவ்வளவுதான். இது ஒரு கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி ரீஜன்ஸ்ல தான் ஓபன் ஆச்சு. ஓகே ப்ரோ. கர்நாடகால ப்ரோ ஆனா இங்கேயே சிங்கிள் ஸ்கிரீன்ல கூட ஹவுஸ்ஃபுல் ஆகல ப்ரோ. இங்கேயே இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணணுமோ? நிறைய பேருக்கு சரர் ரிலீஸ் டேட்டே தெரியாது ப்ரோ. ஆமா, தமிழ்நாட்டுல ப்ரொமோஷன் பண்ணல ப்ரோ. தமிழ்ல கொஞ்சம் வீக் தான் ப்ரொமோஷன். கரெக்ட் ப்ரோ. அங்க ஐபே இல்ல. அங்க வேர்ட் ஆஃப் மவுத் பொறுத்து தான் அங்க இருக்கு. ஏன் ப்ரோ செகண்ட் ட்ரைலர் விடுறாங்க இந்த படத்துக்கு? நாளைக்கு வருது இல்ல ஆக்ஷன் ட்ரைலர் ஒன்று. ஆமா ஆமா. இல்ல அதுதான் ஏன் 10:42 ட்ரைலர் செகண்ட் ட்ரைலர் ஒன்று பிளான் பண்றாங்க. அது ப்ரோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் கட்ட என்னமோ விடுறாங்களா ப்ரோ. ஆனா ட்ரெய்லருக்கு விட ராஜ்மௌலி இன்டர்வியூ தான் ப்ரோ நிறைய ஐ மீன் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. டியூஸ்டே என்னவோ ரிலீஸ் அது ப்ரோ. அப்போ யாஷ் வர்றது ரூமர் தானே ப்ரோ? அந்த குழந்தை இன்டர்வியூலாம் எல்லாரும் போட்டுட்டு இருக்கானுங்க. இல்ல ப்ரோ, ராஜ்மௌலி இன்டர்வியூலே பிரசாந்த் நீல் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு பண்ணவே தெரியாதா பிரசாந்த் நீலுக்கு அந்த மாதிரி யூனிவர்ஸ் எல்லாம். இது செப்பரேட் யூனிவர்ஸ், எதுவுமே லிங்க் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஓப்பனாவே. ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் ப்ரோ, ஃபிக்ஷனல் ஸ்டோரி. இது ஏதோ ரீமேக்னு சொல்றாங்களே உக்ரம். அது சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன். அது ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்ணாங்க ப்ரோ. பேஸ்லெஸ் ரூமர். இல்ல பேஸ்லெஸ்னு இல்ல, அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் ஏதோ ஒரு இன்டர்வியூல சொன்னதா 2018 இன்டர்வியூ ப்ரோ. ஆனா ஃபிலிம் ஸ்டார்ட் வந்து 2020ல. கார்த்திக் ப்ரோ ஏதோ போஸ்ட் பண்ண ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அந்த பொங்கல்ல வந்து ஏதாவது ஒரு மூவி ஷிஃப்ட் ஆகுதா? ஆமா ப்ரோ, லால் சலாம் போஸ்ட் பண்ண போட்டிருந்தாங்க. கன்ஃபார்ம் நியூஸ் ப்ரோ. Jan 26 இல்லைன்னா மார்ச்ல மேக்கு வரும் ப்ரோ. அப்படியா? எல்லாம் போட்டிருந்தாங்க ப்ரோ. கன்ஃபார்ம் நியூஸ் ப்ரோ. இன்சைட் ரிப்போர்ட் லால் சலாம் போஸ்ட் பண்ண. எதுல போட்டிருந்தாங்க ப்ரோ? ப்ரோ அது ரிவீல் பண்ண கூடாது. ஆனா கன்ஃபார்ம் ப்ரோ. Jan 26 இல்லைன்னா மார்ச்ல மே வரும் ப்ரோ. மார்ச் மே இந்த 2 daysல அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் ப்ரோ. கார்த்திக் தங்கலான் போஸ்ட் பண்ணுறீங்க, ரீசனு? இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு தான் அனுப்புறாங்க அந்த படத்தை. ஓ ஓகே. அதுக்கு டைம் எடுத்துக்காங்க சொன்னாங்க.
கார்த்திக் ப்ரோ இப்போ ஐயப்பன் ப்ரோ தளபதி படம் ஏதோ கங்குவா சன் பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்க. அது என்ன ப்ரோ? கார்த்திக் சுப்புராஜ் இது போட்டு. ஹலோ ரூமர் தான். ப்ரோ நீங்க ப்ரோ அட்லி ஃபர்ஸ்ட் டேவே இது பாப்பீங்களா அட்லி எப்படி ப்ரோ? சன் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அது யார் பண்ண போறா? ஹீரோ யார் இதுல? அப்புறம் அட்லியும் சன்னும் ஒரு படம் பண்றதா இருந்துச்சுல, சைன் அதில் பண்ணிருக்காங்கல்ல. இந்த முடிவாள் அதில் இந்த ஹீரோட முடிவாள் இது ஓடிட்டு. ஆனால் விஜய் சன் டிவிக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அடுத்து. ஏன்னா அரசியல் வேறு வரப்போறாருல்ல, வரும்போது சன் பிக்சர்ஸ் நடிக்க முடியாது. மாத்தி மாத்தி அப்படி சொல்றாங்க பார்த்தா ப்ரோ. தமிழ்ல அப்புறம் விஜய் விட்டா யாரு ப்ரோ பண்ணுவா அட்லி? வேற லாங்குவேஜில் பண்ணுவாங்க, ராம்சரண், என்டிஆர். அல்லு அர்ஜுன் அந்த மாதிரி. அல்லு அர்ஜுன் போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் ஏகேக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு போல, சுரேஷ்ந்திரா மூலம். அது இந்த கோபிநாத் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு அவரு, நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டா அவருக்கு அப்படின்னு. வேற இருக்கீங்க? நீங்க எப்போ ப்ரோ கடைக்கு போறீங்க? பிரசாந்த் ப்ரோ கடைக்கு நான் இந்த வாரம் போனோம், இந்த வீக்கெண்டில் ஏதோ போனீங்களா யாராவது? சாட்டர்டே வாங்க, சனிக்கிழமை வாங்க இந்த வருஷம். ஸ்பீக்கரில் அவங்க யாராவது போனீங்களா? எப்படி இருந்துச்சு? ஹாய் குலமாஸா? குலமாஸ் கோலிமாஸ் கோலிமாஸ். எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கோலிமாஸ். என்ன ப்ரோ நேத்து லோக்கிய போட்டு இப்படி ரோஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? நேத்து அதான் கேட்க பேசலாம்னு நினைச்சேன், ஸ்பீக்கர் கிடைக்கல. ஹலோ. ரோஸ்ட்லாம் பண்ணீங்க? என்ன என்ன சொன்னேன்? தப்பா எதாவது சொன்னா? ரோஸ்ட்லாம் பண்ணல, ஆனா ஓவரா ஃப்ராங்கா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, ஒரு ப்ரொடியூசர் இல்ல இல்ல ப்ரோ, நீங்க சொன்னது ஒரு ஜென்யூனா இருந்துச்சு. ஒரு ப்ரொடியூசர் பெர்ஸ்பெக்டிவ் பிளஸ் ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. பட் அதான் எனக்கு அது நல்லா கரெக்டா தான் பட்டுச்சு. ஏன்னா ஒரு 6 monthsக்குள்ள ஒரு செகண்ட் ஹாஃப் கூட ப்ராப்பரா எல்சியூல ரொம்ப திணிக்கணும். இதை வந்து நான் வந்து ஃபைட் கிளப்ப 4 நாள் முன்னாடி பார்த்துட்டேன், செவ்வாய்க்கிழமையே பார்த்துட்டேன். சரி, அப்போ இந்த இன்டர்வியூ வந்த அன்னைக்கே இது பேசியிருந்தா அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே பேசினா தப்பா இருக்கும் அப்படின்றதுனால 2 நாள் பேசல. ஓகே, அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு, எல்லாருமே ரிவ்யூ கொடுத்துட்டீங்க, இதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்றதுனால சொன்னேன். இல்லைன்னா அன்னைக்கே சொல்லியிருப்பேன் இந்த பதிலெலாம். இல்ல ப்ரோ, அவரு இந்த லியோ படமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாருக்கும் ஏன் பிடிச்சிருந்ததுன்னா ப்ராப்பர் ரீமேக்கா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப எல்சியூல வேணும்ட்டே திணிக்கணும்னு சொல்லி அது ரொம்ப மிக்ஸ்அப் பண்ணி வச்சதுனால சுத்தமா ஒட்டவே இல்லை ப்ரோ. ஆளாளுக்கு சும்மா கதை, இது ஃபிளாஷ்பேக் வந்து பொய் அது இதுன்னு சொல்றதுலாம் நல்ல உருட்டா இருக்கு இவங்க பண்றதுலாம். ஒரு பொய்ய வந்து படம் பிடிக்கிறதுக்கு யாராச்சும் 200 கோடி ரூபா போடுவாங்களா? ஆனா எப்படி அவர் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நாள் முன்னாடியே பழைய ஸ்கிரிப்ட் முன்னாடியே எழுதி வச்சுட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அது அகைன் எப்படி அது டைம் இல்லைன்னு சொன்னாருன்னு தெரியல. அப்புறம் கார்த்தி ப்ரோ சும்மா ஒரு இந்த பார்ட் டைம் இல்லை அப்படின்றது வந்து மேக்கிங்ல டைம் இல்லை அப்படின்னா ஓகேங்க. இந்த சிஜி வந்து நான் நினைச்ச மாதிரி வரல, வந்தது நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நானே சொல்றேன், இந்த கேப்டன் படத்துக்கு அவரு சொல்லியிருந்தா கூட அது ஏத்துக்கிற மாதிரி பாயிண்டா இருக்கும். இல்லைங்க அந்த ஏலியன்லாம் வந்து வேற மாதிரி நான் சிஜி பண்ணலாம் நினைச்சேன், அதுக்கு டைம் கிடைக்கல, பட்ஜெட் இல்லை, அதனால பண்ண முடியல, அதுவும் மொக்க படம் தான், அப்படி சொல்லியிருந்தாவும் நியாயம் இருக்கும். இந்த படத்துல கதை தான் பிரச்சனை. இந்த கதைக்குள்ள மேக்கிங்க்கும் டைமுக்கு என்ன வித்தியாசம், என்ன சம்மந்தம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. செகண்ட் ஹாஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அது ஒரு எங்க சொல்றாரு, லாஜிக் அது இல்ல எங்க ப்ரோ. சொல்றாரு, இல்ல ஒரு நிமிஷம். அது எங்க சொல்றாரு அப்படின்னா, ஃபைட் கிளப்ன்ற படத்தை 2 வருஷம் 3 வருஷம் வச்சு எடுத்தாங்க ஹிட் பண்ணி, அந்த படத்துல என்ன ரிசல்ட்? அதுதான் டைம் டியூரேஷனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க முன்னாடியே எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா பண்ணியிருந்துருக்கோம். ப்ரோ டேரக்டர்ஸ்க்குலாம் வந்து கதை எழுதினதுக்கு அப்புறம் தான் ஒரு ஹீரோயிட்ட போய் கதை சொல்லணுமா? ஃபுல் கதை எழுதுனது பவுண்டட் ஸ்கிரிப்ட் வச்சு தான் ஒரு ஹீரோயிட்ட போனாதான் படம் ஹிட் ஆகுமா?
இல்லாட்டி ஒரு ஒன் லைன் மாதிரி சொல்லிட்டு ஒரு 6 months டியூரேஷனுக்குள்ள அந்த அந்த ஒரு டைம் பீரியடுக்குள்ள நீங்க ஒரு ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வரணும்னு சொல்றதுனால தான் எல்லாரும் இந்த மாதிரி ஃப்ளாப் ஆகுறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. அப்படி அதெல்லாம் கிடையாது. ஒரு படம் இட்டு கொடுத்துட்டீங்க, அந்த டேரக்டர் வந்து அடுத்த படம் கமிட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் ஸோ ஓகே ஸ்கிரிப்ட் எழுதுனாங்க. புதுசாக ஒரு டேரக்டர்ஸ் எல்லாமே ஸ்கிரிப்டோட தான் வருவாங்க ஃபுல்லாக. ஆனால் இது ஒரு காரணமாக சொல்றதுக்கான அவசியமே கிடையாது இல்லை. இது என்ன சம்மந்தம் இல்லாத காரணமா இருக்கு. அது இப்போ நீங்க அட்லி எல்லாம் நிறைய ரோஸ் பண்றீங்களே, ஆனா இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த மாதிரி டைம் பத்தல, நான் இது எடுக்காம விட்டேன், அது அது இல்ல அட்லி அந்த வேற மாதிரி மாதிரிலாம் கமெண்ட் எதுவுமே சொல்லுவாரு. இல்லை. அவருக்கு என்ன ப்ரோ, நான் அவரு வந்து ஒரு 4 படம் ஒரு அவரு வேற மாதிரி ஒரு கமெண்ட் சொல்லி மாட்டிக்குவாரு. நான் எந்த கதையுமே திருடல, எந்த கதையும் பார்த்துலாம் எடுக்கல, எனக்கு தோணுச்சு அதே மாதிரி அவங்களுக்கு முன்னாடி தோணி இருக்கு அந்த மாதிரி பேசுவாரு. ஓகே, அது நான் எல்லாரும் எடுத்தது 30 வருஷம் முன்னாடி அவங்க எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு பேசுவாரு. அது எல்லாரும். இல்ல நான் அப்படி சொல்லவில்லை, இல்ல அவர் எதுவுமே இந்த மாதிரி பட் அவர் அட்லி ரொம்ப பெரிய எந்த படம் தான் இடத்துலயுமே அவர் கொடுத்துருக்காரு. படத்தை அவர் டிகிரேட் பண்ணி பேச மாட்டாரு, விட்டு கொடுத்து பேச மாட்டாரு. விட்டு கொடுத்தோ இல்ல டைம் பத்தல நான் எடுக்காம விட்டேன், அந்த மாதிரி எனக்கு டைம் இல்லை அப்படிலாம் எதுவுமே இது ப்ரோ, சொன்னதே இல்லை. அவர் யாருமே எந்த டெக்னீஷியன் ப்ரொடியூசர் யாருமே விட்டு கொடுத்து பேசுன மாதிரி எனக்கு தெரியல. யாரு எல்லாரும் சொந்த ஃபேமிலி மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. கார்த்தி ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நியூஸ் பாத்தீங்களா? என்னாச்சு? சென்னை ரெயின்ஸ் மாதிரி நெல்லை ரெயின்ஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா அங்கெல்லாம் பயங்கரமா மழை வருதாமே, அங்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. ஆமா ப்ரோ, சென்னை டபுள் மடங்கு சென்னையில பெஞ்சதோட டபுள் மடங்கு எக்ஸ்ட்ராவா பெஞ்சிருக்கு ப்ரோ. சென்னை வந்து என்னன்னா இங்க வந்து சிட்டி, பெரிய சிட்டி, வீடுகள், மக்கள் எல்லாமே ரொம்ப அதிகம். அதனால உங்களுக்கு அந்த மழைன்றது அதோட இம்பாக்ட் இங்கே அதிகமாக இருக்கும். ரோடு சின்ன ரோடு, சுற்றி சுற்றி அங்கே 100 வீடு இருக்கிற இடத்துல இங்கே வந்து ஒரு 5000 வீடு இருக்கும். 5000 வீடு இருக்கும், மக்கள் அதிகம். அதனால இங்கே வந்து இம்பாக்ட் அதிகமாக தெரியும். அங்கெல்லாம் ஓகே மழை வந்து சரி, எனக்கு தெரிஞ்சு சரியாருன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ, வடிஞ்சு எல்லாம் தண்ணி போயிருது, எல்லாம் ஃப்ளோயிங் வாட்டர் தான். நெல்லை மீட்டா திமுக அப்படின்னு அங்கெல்லாம் வந்து மழை பெஞ்சா மழை தண்ணி தாங்க வரும். இங்கெல்லாம் டிச்சு தண்ணி கலந்த வரும் எங்க ஊர்ல. ப்ரோ சென்னையெல்லாம் கருகருன்னு இருந்தது, கருகருன்னு அங்கெல்லாம் வந்து மழை பெஞ்சா மழை தண்ணி வரும், இங்கெல்லாம் வந்து டிச்சு தண்ணியோட கலந்த வரும். அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி இருக்கு இங்க சென்னையில. அந்த ஃபெசிலிட்டிலாம் அங்க இருக்காது. அது அந்த மலை பெருசா, அந்த மலையில போய் நீங்க ஸ்விம்மிங்லாம் பண்ணலாம், இறங்கி போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அது சரியாயிடும். கன்னியாகுமரியில ஸ்விம்மிங் போட்டு வீடியோஸ் வந்துருச்சு நிறைய. நெல்லையை மீட்டு திமுகன்னு சொல்லி நாளைக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சென்னையில் நடக்குது, அந்த பக்கம்லாம் உங்களை பார்க்கவே முடியலையே. நீங்க நான் வந்து ஓடிடிலேயே படம் பார்க்க மாட்டேன். இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து படம் பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு சினிமா நாலேஜ் எல்லாம் கிடையாதுங்க. அங்க என்ன அங்க ரொம்ப பெரிய இன்டலெக்சுவலா படம் பார்க்குறவங்க தான் போவாங்க. போயிருக்காரு போல. அப்படியே அவங்க வந்து ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பர்னு சொன்னீங்கன்னா கூட அந்த படத்தை ஏழைங்க ஓடிடியில் டவுன்லோட் பண்ணி நான் வந்து இங்கே ஃபோன்லேயே பார்த்துருவேன், இல்லை டிவியில் பார்த்துருவேன். இவரு போவார், ப்ளூ செட்டிங் வரணும் போவார், அதுக்கெல்லாம் அவர் போவார். ஏன்னா அந்த இரவினிழல் ஸ்டோரியே ஃபர்ஸ்ட் நான் அந்த கான்செப்ட் நான் ஃபர்ஸ்ட் அதுல தான் பார்த்தேன்னு சொல்லியிருந்தாரு, ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல தான். ப்ளூ ஸ்டார் போவார் எப்பயுமே, இப்போ இல்லை, ரொம்ப நாளுக்கு முன்னாடியிலேருந்து அவர் போவார். ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ன்றது ஃபர்ஸ்ட் அவர் மூலியமா நானே கேள்விப்பட்டேனே. ஒரு தான் சொல்லுவார், தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது. அது என்னென்ன ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னா, ஒரு பாஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா 5 நாள் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குன்னா 5 நாளும் படம் போட்டுட்டே இருப்பாங்க, நீங்கள் எந்த படத்தை வேணாலும் போய் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி. நீங்க என்ன ப்ரோ பார்க்கிங் பத்தி என்னமோ நீங்க ரிப்ளை போட்டிருந்தீங்க, அவர் என்ன படம் ஃப்ளாப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது எனக்கு தெரியலையே, அவர் சொல்லுங்க. ப்ளூ சட்டை மாறன்லாம் ட்விட்டர்ல யூஸ் பண்றதில்ல, அவரோட அட்மின் தான்.
ஓகே சும்மா ஓகே. ஒன்று தப்பான தகவல் போட்டுருக்காருல, அதுக்காக ப்ளே பண்ணுது. இன்னைக்கும் ஓடித்தாங்க இருக்கு பார்க்கிங். எனக்கு எனக்கு நான் ஆக்சுவலாக அந்த படம் நல்லா ஓடுன்னு நினச்சேன், ஆனால் அந்த மாதிரி ஓடலை. ஏன்னா அந்த இது மழை வந்து ஃப்ளட்டு வந்து திங்கக்கிழமெல்லாம் டோட்டலாக தேட்டரே ரன் ஆகலை. திங்கள் செவ்வாய் 3 நாளைக்கு வந்து தேட்டர் சென்னை செங்கல்பட்டில் எங்கேயுமே தேட்டர் இல்லை. சரி ஓகே, பெருசாக வரலன்னுச்சு. அதுக்கப்புறம் ஓடுனுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் வீக் ஓடுனுச்சு. இப்போ தேர்ட் வீக்கும் ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த படம் எல்லாமே தமிழ்நாடு அவங்களுக்கும் ரெவன்யூ வந்துருச்சு. அந்த படம் ஓடிடி வித்துருச்சு. எல்லாம் எனக்கு தெரிஞ்ச எல்லா ரிவ்யூஸ்லுமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான். மிக்சட் ரிவ்யூஸ் வந்தா கூட அது எதிர்பார்த்தது தான். நான் முன்னாடி சொல்லிட்டு இருப்பேன் இல்லைங்க சார், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பிடிச்சிருக்கா, செகண்ட் ஹாஃப் சிலர் வந்து ஓகேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த படம் பார்த்துட்டு அப்படின்னு. அதையே ரொம்ப ரேரா தான் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். அந்த படம் இன்னைக்கு ஓடிட்டாங்க இருக்கு. அவர் டக்குன்னு ஃபிளாப்னு போட்டுவிட்டோன்னே அந்த படத்தோட ப்ரொடியூசர் என்கிட்ட கேட்டாரு, என்ன ஏன் புதுசட்ட மாதிரி இப்படிலாம் போறாரு. ஓகே, அவருக்கு பே பண்ணா நல்லா இருக்காது, நம்மளே போடுவோம். இன்னைக்கு தியேட்டர்ல ஃபுல்லா இருக்கா இல்லையா நீங்க எடுத்து பாருங்க. ஒரு 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 படம் நல்லா இல்லைன்னா இப்படி ஒரு வாரம் தாண்டி ஓடும். 3வது வாரம் ஓடிட்டு இருக்கு. சென்னையில் எத்தனை ஷோ ஓடுது நீங்க எடுத்து பாருங்களா, ஏன்னா பார்த்தா தெரியும். நான் அதுக்குன்னு சூப்பர் அவர் சொல்ற பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்ல வரல, அது வந்து பயங்கரமா ஓடிச்சு அப்படின்னு. பட் அந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு அந்த படம் ப்ராஃபிட். அவர் டீடைல்ஸோட போட்டா ப்ராப்ளம் இல்ல. சும்மா ஒரு போஸ்டர் போட்டு கலாய்க்கிற மாதிரி படம் ஓடல அப்படின்ற மாதிரி ஏதாவது எல்லா படத்துக்கும் அப்படிதாங்க போடுவாரு. லியோக்கு அப்படிதான் அப்படிதான். போடுவார். லியோ நிறைய பேர் அப்படிதான். லியோ வந்து 48 கோடி அப்படின்னா ஷாருக்கான் படமே வந்து ஆகாது, தாகமாகும். இப்போ ஷாருக்கான் போன படம் என்ன இருக்கு நீங்க எடுத்து போய் பாருங்க. பத்தானுக்கு முன்னாடி ஷாருக்கான் படம் என்ன இருக்கணும், மொத்த கலெக்ஷனே வந்து 100 கோடி 200 கோடி தான் கலெக்ஷன் இருக்கு. அப்ப ஷாருக்கான் படமே ஆகணும். ஷாருக்கான நீ என்னைக்கே கம்பாரிசன் வச்ச, இப்ப இன்னைக்கு வந்து தூக்கிட்டு வந்துட்ட ஷாருக்கான. கார்த்தி ப்ரோ என்னன்னா எல்லாருமே பிரச்சனை சொல்லுங்க. இப்ப வந்து நிறைய நம்ம வந்து டைரக்டர்ஸ் எல்லாம் நிறைய ப்ளேம் பண்றோம். அது எப்படின்னா, இப்ப விஜய் சார் வச்சு எடுக்கிற கடைசி 4 படமா இருக்கட்டும், அஜித் சாரோட வலிமை துணிவா இருக்கட்டும், ரஜினி சார் ஜெயிலருக்கு முன்னாடியா இருக்கட்டும், எல்லாமே நம்ம டைரக்டர்ஸ் பேசுறோம். பட் அந்த டைரக்டர்ஸ் வந்து ஒரு சின்ன ஹீரோட்ட போகும்போது அவங்களோட சப்ஜெக்ட் வைஸ் நல்லாவே ஹிட் ஆகுது. பட் அவங்க இப்படி பெரிய ஹீரோட்ட வரும்போது தடுமாறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கா? பிகாஸ் விக்ரம் படத்தை முடிச்சோடனே லோயஸ்க்கு கொடுக்கப்பட்ட டைம்ங்கிறது ரொம்ப கம்மி. டாக்டர் படத்தை முடிச்சோடனே பீஸ்ட் படத்துக்கு நெல்சன் எடுத்துக்கிட்ட டைம்ங்கிறது ரொம்ப கம்மி. அதே மாதிரி அண்ணாத்தைக்கும் சிவா எடுத்துக்கிட்ட டைமும் கம்மி தான். இது வலிமை படத்துக்கு வினோட் ஸ்கிரிப்டை முடிச்சிட்டாரு. படம் வந்து கொரோனா டைம்னால தானே டிலே ஆச்சு. பட் இந்த பக்கம் பார்த்தா நம்ம டைரக்டர்ஸ் பக்கம் எந்த விதமான ஒரு இதையுமே சொல்ல முடியல. அவங்களோட ஒன்லைன் வந்து அவ்வளவு கேப்சியா இருந்தாலும் அவங்க வந்து டைமுக்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. நாமத்துக்குமார்லாம் வந்து டெய்லி 4 பாட்டுலாம் எழுதியிருப்பாருங்க. இன்னும் பேட்டிலாம் சொல்லுவாங்க இல்லையா, 4 பாட்டுமே நல்லா தான் இருக்கும் அப்படிலாம் இல்லை. நீங்க உட்காந்து ஒரு வாரம் சிந்திச்சு எழுதணும் அப்படிலாம் கிடையாது. கிரியேட்டிவிட்டிக்கும் டைமுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுக்கும் டைமுக்கு என்ன இருக்கு, ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதான் கேக்குறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே யோசிச்ச சீனையே யோசிச்சு ஏற்கனவே அந்த படத்திலே இருக்க சீனை தூக்கி வச்சு நம்ம பண்ணிடுறோம். கிரியேட்டிவிட்டிங்கிறது நியூ திங் தானே. ஒரே நாள்ல பாட்டுக்கு கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறதும் ஒரு படத்துக்கு கிரியேட்டிவிட்டிங்கிறதும் சேமா எப்படி இருக்கும்? அதான் நான் கேட்கிறேன். அதுதான் சொல்லுவாங்க, இவங்களுக்கு என்ன டைம்னு இவங்க எதிர்பார்க்குறாங்கன்றத அது ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஓகேவா, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இல்லைங்க எனக்கு இன்னொரு 2 மாசம் டைம் கொடுத்துருந்தா நான் வந்து அப்படி பண்ணியிருப்பேன். அது கிடையாது. அது அவங்க சொல்லவே இல்லை. அவங்க பிளேம் பண்றது மொத்தமாவே சும்மா ஒப்புக்கு ஒரு காரணம் சொல்ல மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சரி ஓகே, இன்னும் 2 மாசம் கொடுத்துருந்தா, இன்னொரு 3 மாசம் கொடுத்தா இது காரணமே கிடையாது இல்லையா. ஃபர்ஸ்ட் ப்ரோ ஒரு அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவங்களே ஹைப் ஏத்தி ஏதோ எல்சியூன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ண மாதிரி. அதுதான் அது நீங்க சொல்லாம டைம் கொடுத்துருந்தா என்ன டைம் கொடுத்துருந்தா எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கு டைமுக்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு?
ப்ரோ ஆனா ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ண டைம் தேவைப்படும்னு இவர் இந்த மனோன் அஸ்வின் கூட அந்த ரவுண்ட் டேபிள் இதுல சொல்லியிருப்பாரு. எனக்கு மாவீரனுக்கு இன்னும் டைம் கிடைச்சிருந்தா நான் இது பண்ணியிருப்பேன். ப்ரோ ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் ப்ரோ விக்ரம்ல சேர்ந்த அந்த நரேனோட கேரக்டர் மட்டும்தான் அது ஒண்ணு கூடுச்சு. மத்தபடி ரொம்ப அது அதுதாங்க நீங்க சொல்றீங்க. இது வந்து என்னன்னா அவங்களுடைய தப்பா மறைக்கிறதுக்கு அவங்க ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக சொல்ற காரணம் இதெல்லாம். கார்த்திக் டைம் அப்ப கூட கொடுக்காமலாம் இல்லைங்க. லியோல 6 மாசத்துக்கு மேல அந்த அதுவே ரீமேக் படம் தான். அந்த ரீமேக் படத்தை முன்னாடில இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த படம். அதுக்கப்புறம் ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் 6 மாசம் அதுக்கான டைம் எடுத்து தான் ஒர்க் பண்றாரு. அவர் வந்து ஏற்கனவே சோசியல் மீடியா விட்டு போறேன், நான் ஒர்க் பண்ண போறேன் இந்த ஸ்கிரிப்ட்ல அப்படின்னு சொல்லி தானே போனாரு. விக்ரம் எப்போ ரிலீஸ் ஆச்சு, லியோ ஷூட்டிங் எப்போ ஆரம்பிச்சாங்க, இதெல்லாம் ப்ரோ இந்த நடந்தது கடைசி தானே. சீன் இதுக்கப்புறம் மட்டும் தானே வந்துச்சு. ப்ரோ ரீமேக். இந்த படமே ஃபுல்லா நான் அந்த படம் பார்த்தது இல்ல. அந்த இவங்க சொல்ற படம் பார்த்தது இல்ல. அதுவும் கேளுங்க, அதுலயும் கேளுங்க. விஜய் வந்து அந்த ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிறது, அந்த பெரிய முடி வச்சிருப்பார்ல நிறைய, அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப். ஓகேவா. செகண்ட் ஹாஃப்ல வந்து செகண்ட் ஹாஃப் போர்ஷன்ஸ் எடுத்தது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான். அதுவுமே 6 மாசம் கழிச்சு தான், கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு தான். அப்புறம் டைம்ல என்ன இது ஒரு காரணமே கிடையாது. சரி ஓகே, அது எங்க சொல்றாரு அப்படின்னா ஃபைட் கிளப் சொல்றாரு. ஃபைட் கிளப் 2 வருஷம் எடுத்த படம் 3 வருஷம் எடுத்து என்ன அந்த படத்துல இருந்துச்சு நீங்க பாத்துருக்கீங்க. ப்ரோ செகண்ட் ஹாஃப் 3 பத்தி வருஷம் ப்ரொடியூசர் ஒரு சொல்லியிருக்கவே படம் மாட்டாரா? 3 வருஷம் இப்படியே எடுத்து எல்லாரும் போறாங்க 6 மந்த்ஸ் தான் செகண்ட் ஹாஃப் எழுதுறதுக்கு. ஐ மீன் அந்த 2 ஹாஃபும் ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு தான் நான் 6 மந்த்ஸ் எடுத்துக்க போறேன்னு சொல்லி எந்த மாதிரி ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணாரு எல்சியூக்காக? அதுதான் தெரியாது. இன்டர்னலா என்ன பேசிட்டாங்க, என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா இது ஒரு காரணமும் வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ப்ரோ அப்ப கூட என்ன இப்போ ப்ரோ பெரிய கனெக்ட் ஒரு இருந்துச்சு எக்ஸாம்பிள் எல்சியூ. ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கு உங்களுக்கு 3 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஓகேவா. அந்த 3 மணி நேரம் டைம் கொடுத்து அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்து 90 மார்க் எடுத்தோம்னா பேசுவோம். இன்னொரு 10 நிமிஷம் டைம் கிடைச்சிருந்தா நான் 100 மார்க் எடுத்து 95 மார்க் எடுத்தேன். நீ ஃபெயில். இன்னொரு 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 3.5 மணி நேரம் டைம் கிடைச்சிருந்தா எக்ஸாம்ல, யோ நீ 3 மணி நேரத்திலே எழுதி ஃபெயில் தான் இருக்கு. அப்புறம் என்ன இதெல்லாம் உருட்டு, உலகமாக உருட்டு இதெல்லாம். கார்த்தி ப்ரோ ஆனா பார்த்தா ஈஸ்டுக்கும் ஜெயிலருக்கும் ஆனா ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இது வந்து இந்த குறிப்பிட்ட ரொம்ப ப்ரெஷர் போட்டு டைம்குள்ள பண்ண ப்ராஜெக்ட். ஆனா ஜெயிலர் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணனால கொஞ்சம் நல்லா வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னதான் சொல்றேனே, எப்படின்னா இவங்க பேச பேச ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சரி தப்பா பேசுற விஷயமே உங்களுக்கு சரியா படுது பாத்தீங்களா. ஒருவேளை டைம் கிடைச்சிருந்தா நல்லா எடுத்திருப்பாங்களோ, டைம் இருந்தா நல்லா. அதுவே கிடையாதுங்க. நான் சொல்றேன்னே, இதெல்லாமே சும்மா உருட்டு. இதெல்லாம் வந்து எப்படி தெரியுமா, அவங்களோட தப்ப மறைக்கிறதுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறாங்க. அது சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா நல்லா எடுத்திருப்பாங்க போல இருக்கே அப்படின்றது உங்களை மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்க. அந்த மைண்ட் செட் தான் நீங்க வந்து ஏறிட்டு இருக்கீங்க. திரும்ப உங்களை மைண்ட் செட் பண்றதுக்கான வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ஃபிளாஷ்பேக். அது ஃபிளாஷ்பேக்கே போய்ங்க. ஃபிளாஷ்பேக் நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லை தான். ஆமா அது பொய், உனக்கு தெரியுமா? ஆமா பொய்யா, ஃபிளாஷ்பேக் பொய்யாப்பா அப்படின்னா, யோ நான் கேட்டது ஃபிளாஷ்பேக் நல்லாலன்னு சொன்னேன். நான் சொன்ன பதில் ஃபிளாஷ்பேக் நல்லாலன்னு சொன்னேன். அதுவே பொய்ன்ற ப்ரோ அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு வீடியோ மன்சூர் நீ அலிகான் நல்லா இது இருக்க என்னோட இல்ல இல்ல பெர்ஸ்பெக்டிவ். அது உங்களை குழப்பறதுங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஆடியன்ஸை குழப்பற விஷயம் இதெல்லாம். நீங்க ஃபிளாஷ்பேக் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு தான் நீங்க சொல்லணும். அது என்னங்க பொய் உண்மைலாம் பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. அதுவே பொய் ப்ரோ. ஓ அதுவே பொய்யா ப்ரோ. அப்ப அந்த பொய்ய கூட நல்லா அதுவே பொய் எடுத்துக்கலாம். ப்ரோ. அதுவே பொய் ப்ரோ. ஃபிளாஷ்பேக்கே பொய் தான். அது உங்களுக்கு தெரியாதா? நீங்க எடுத்து பாருங்க. மன்சூர் அலி என்ன சொல்லிட்டு போவோம் ரைட்டு. ஓ பொய்ப்பா அந்த ஃபிளாஷ்பேக். நீ போனதே ஃபிளாஷ்பேக் நல்லான்னு சொன்னதுக்கு உன்னையே குலைப்புட்டு மூளையை குலைப்பிட்டு அனுப்பிச்சுட்டாங்க. ஃபிளாஷ்பேக்கே பொய்ங்க அப்படின்னு விட்டேன். இந்த இதுல ஒரு காமெடி வரும்ல, செக் கொடுத்தல இந்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுல. ஆமா பேங்க்ல பணம் இல்லைன்னு வந்துச்சுன்னா, பேங்க்லயே பணம் இல்லைன்னு நான் என்ன, அதுக்கு தான் இன்னொரு செக் கொடுக்குறேன், அதை வாங்கிக்கோங்க. சரி ஓகே இந்த செக் அது இந்த செக் எடுத்துட்டு பேங்க்கு போ. அந்த மாதிரி தான் ஆடியன்ஸ் ஈஸியா குழப்புற மாதிரி அந்த கிரேசி மோகன் டைலாக் எழுதுற மாதிரி எழுதிக்கிட்டு, கிரேசி மோகன் சொல்லுவார்ல அந்த மாதிரி என்னத்தையாவுன்னு சொல்லிக்கிட்டு ஃபிளாஷ்பேக் பொய் டைம் கொடுத்து தான் எடுத்திருப்பேன். ப்ரோ கிரேசி மோகனாச்சும் ஏதாவது சென்சிபிளா சிரிப்பு வர மாதிரியாச்சும் இல்ல பண்ணுவாங்க இல்ல ப்ரோ. இது அவரோட காண்டாயிருச்சு. டைலாக்ஸ் மாதிரிங்க. கிரேசி மோகன் டைலாக்ஸ் மாதிரி சொல்றேன் இதெல்லாம். இல்ல ப்ரோ அது ரசிப்போம், ஆனா இது ரசிக்கலன்னு சொல்லுவாரு. ஆனா ப்ரோ அந்த இல்ல அவர் சொல்ற அந்த ஃபிளாஷ்பேக் நல்லா இல்லைன்னு. ஃபிளாஷ்பேக்கை பொய் தான்.
அது நல்லா இருந்தா நல்லா இல்லைண்ணே. அது நீங்க அதான் நல்லா இல்லை, அதான் பொய்யின்ட்டனே நானு. இப்படி ப்ரோ டங்கிய சலார் அடி அடி நடிக்கும் போலயே. டங்கி தமிழ் டப்பிங் வரலைன்னா அது தமிழ்நாட்டுல நிக்குமா? தமிழ்நாட்டுல சொல்லாதான் இருக்கும், தமிழ் டப்பிங் கிடையாதுல்ல. எவ்வளவு பேர் பார்ப்பாங்க இங்க? நக்கே பெருசா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். கார்த்தி ப்ரோ இந்த பட் கார்த்தி ப்ரோ இந்த டங்கி 1000 crores வசூல் சாத்தியமா இருக்குமா? எது மோகன்லால் படம் டங்கி ஜீத்து ஜோசப் அவங்களது அது ஒண்ணு வருது. அது அதாவது நேரு 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 தானே அது? எப்போ வருது அது? அதுவும் அதே நேரு தான் ப்ரோ. 22nd. அதுவும் பிக் படம், பெரிய படம் போல இருக்கே ப்ரோ. அது எதுவும் பெருசா ரிமோட் பண்ண மாதிரியே தெரியல. அது ஒன்றும் பார்த்த கோர்ட் ரூம் மாதிரி டிராமா மாதிரி தெரியல, இருக்கு பாக்க. பார்த்த மாதிரி தெரியலையே. ப்ரோ கார்த்தி ப்ரோ எனக்கு ஒரு டவுட். என்னோட வாய்ஸ் கேக்குது? ஓகே. ஸோ இப்போ இது பொய்ன்னு சொல்லி ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாருல, செகண்ட் ஹாஃப் எடுத்த அந்த ஃபிளாஷ்பேக்லாம் பொய், இது பேக் ஃபயர் ஆயிராது? இப்போ அடுத்த ப்ரொடியூசர்கிட்ட போய் சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு படம், ஆனா இங்க ஒரு பொய், அவங்களுக்கு அந்த டவுட் வராதா? அடுத்த ப்ரொடியூசர்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கே ஒரு மாதிரி தயக்கமா இருக்கும்ல. அதில் ஒரு தயக்கமும் இருக்காதுங்க. நான் உங்களுக்கு தான் பதில் சொல்றேன், அவ்வளோதான். அடுத்த ப்ரொடியூசரை பற்றி அதெல்லாம், அடுத்த ப்ரொடியூசர் பிஸ்னஸ் தான் யோசிப்பாரு. ஆனால் இங்கே இருக்க ஆடியன்ஸ் எப்படி குழப்பறாங்கன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இது முன்னாடி இது புது விஷயம் கிடையாது. என்ஜிகே எடுக்கும் போதே நிறைய லேயர்ஸ் இருக்குன்னு சொல்லி இவங்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் செல்வராமன் என்ன சொன்னார், ஆமாம்மா இதில் நிறைய லேயர்ஸ் இருக்கு, சீன் பை சீனாக நீங்கள் பாருங்க, சர்ஃப் விளக்கு எரிஞ்சா என்ன, பச்சை விளக்கு எரிஞ்சா என்ன, அதெல்லாம் சரி நோட் காமெடி பண்ணி ப்ரோ. பாருங்க. அப்படி போட்டாருல, போட்டுட்டு அவரே நினைச்சுக்கிட்டாரு, பாத்தீல சரி ஓகே, இல்ல ப்ரோ, இவனுங்களே ஒரு முடிவு என்ஜிகேல நீங்க ஸ்டார்டிங் இல்ல ப்ரோ, என்ஜிகே நீங்க எடுத்து இருந்தீங்கன்னா அது உண்மையாவே ஒரு மாதிரி தான் ப்ரோ எடுத்துட்டு போயிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நம்ம அவர் சொன்னதுனால நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறோம். இல்லாட்டியும் படம் ஃபுல்லாவே அந்த மாதிரி தான் லேயர்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இருக்கும் ப்ரோ. இதுவும் லேயர் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. லேயர் இருக்கட்டும் இல்லாம போகட்டும், நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையாங்க ஆடியன்ஸ் பார்க்கணும். ஓகே இருந்துட்டு போகுதுன்றேன். நான் என்ன சொல்றேன், அவன் கெட்டவனா இருக்கு, என்ஜிகேல குமரன் கெட்டவனா இருக்கட்டும், அவன் தான் இதெல்லாம் பண்ணான், ஓகே. இதனால அந்த கதை என்ன மாறிடுச்சு இன்ட்ரெஸ்டிங்? எனக்கு நான் பார்த்த படம் தானே நான் ரசிக்க முடியும். இல்ல ப்ரோ, அது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். அது என்ன மாதிரினா ஒரு பட்டிங் பொலிட்டீஷியனுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப சர்டனான கேங்குக்கு தான் அது புரிஞ்சு பிடிக்கும். அந்த பட்டிங் பொலிட்டீஷியனா என்ன, தமிழ்நாட்டுல ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்களா அந்த மாதிரி? அதுதான் பண்ண தப்பு. அது எல்லாம் ஜெனரலைஸ்டா எடுத்த மாதிரி இருந்தது. ஐ மீன் ப்ரொஜெக்ட் பண்ணது. அதாங்க சொல்றேன், ரிலீஸ்க்கு அப்புறம் சும்மா ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சரி ஓகே இப்படி ஒரு உருட்டு விட்டுவோம், அந்த மாதிரி பண்றதெல்லாம். ப்ரோ ஃபிளாஷ்பேக் நல்லா இருந்தா படம்லாம் இருந்திருக்கு ப்ரோ. அதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் ப்ரோ. அதுல தப்பு பண்ணிட்டு எல்சியூ இல்லாம இருந்த படம் சூப்பரா இருந்திருக்கும் ப்ரோ. ஃபிளாஷ்பேக்கே வந்திருக்காது ப்ரோ. அதெல்லாம் பிரச்சனை இல்ல ப்ரோ. எல்சியூ பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா அது கடைசியில ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி தான் வருது. எனக்கு அதான் புரியல, எல்சியூன்றீங்க. எல்சியூ எங்க ப்ரோ வந்தது படத்துல? 2 சீன் தானே ப்ரோ வந்தது. எல்சியூவே இல்லையே படத்துல, எங்க வந்தது? லாஸ்டா தேவையில்லாம மாயா உள்ள எடுத்துட்டு வந்துட்டு சும்மா ஓரமா சீன்ல தானே வந்துட்டு போறாங்க. அது எங்க அது ஒண்ணுமே பிளஷர் ஸ்மைல் நம்மளுக்கு என்ன ப்ரோ புரிஞ்சது? நம்ம ஏதாச்சும் ஒரு டாட்ஸ் கனெக்ட் பண்ணாதான் புரியும். அதுக்காக எல்சியூனால ஆச்சுன்னு சொல்றீங்களா? ஸ்டோரியே அங்க மிஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதான். எல்சியூனால இல்ல, எல்சியூ வரல படத்துல. அதுவே எல்சியூ ப்ரோ ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது விஜய் இது வரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரி ஒரு கேங்ஸ்டர் ரோல்ல பார்க்கணும்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஆனா நீங்க திருப்பல படத்துல வர மாதிரி விஜய் மறுபடியும் கொண்டு வந்தா அப்படிங்க, அதுவும் ஒழுங்கா காட்டாம அந்த கேரக்டர் டெப்த் எதுவுமே காட்டாம. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி நீங்க பாத்துருந்தீங்கன்னா மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னா நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எல்லாமே ஸ்டாண்ட் அலோன் படமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட் அவெஞ்சர்ஸ்ல மட்டும் மீட் பண்ணுவாங்க எல்லாரும். மத்த எல்லாமே ஸ்டாண்ட் அலோன் படமா எதுக்குமே மிக்ஸ் ஆகாம ஸ்டாண்ட் அலோனா இருந்திருக்கும். அந்த மாதிரி இது எடுத்துட்டு வந்திருந்தா கூட ஓகே. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நடுவுல எடுத்துட்டு வந்தது தான் ரொம்ப இது பண்ணிட்டாங்க. மிக்ஸ் ஆகுறது அங்க பிரச்சனை இல்லை ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லைங்கிறது தான் பார்க்கணும். எனக்கு ஃபிளாஷ்பேக் மட்டும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துருக்கலாம். அதை தப்பு பண்ணிட்டு கடைசியில எல்லாத்தையும் குறைச்சிட்டு இருந்தான். கார்த்திக் ப்ரோ ப்ரோ இன்னைக்கு காலைல போயிட்டு இருந்தேன் ப்ரோ பிரசாந்தோட கடைக்கு. ஆமா, என்ன வாங்கினீங்க?
ஒரு 4000 வாங்கியிருக்கேன் ப்ரோ கார்டு. எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்தாரு நம்ம பேர் சொன்னதுக்கு அப்புறம்? ஒரு 10% ப்ரோ. ஆக்சுவலா 5% வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பாராம் எல்லாருக்குமே மோஸ்ட்லி. நான் டைம் பாஸ் பே பண்ண உடனே கூட 5% போட்டு 10% டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்தாரு. 4400 சம்திங் ஏதோ இருந்தது. டிஸ்கவுண்ட்லாம் போக கொஞ்சம் கொடுத்தாங்க. என்ன வாங்கினீங்க? நீங்க பஸ்ல போனீங்கல்ல, நான் பார்த்தேன். பஸ் முடிச்சுலாம் போயிருக்கீங்க. ஆமா ப்ரோ, இப்பயே பஸ்ல தான் வந்துட்டு இருக்கேன். எந்த ஊர்ல இருந்து போறீங்க? ஃபர்ஸ்ட் பெங்களூர் கோயம்புத்தூர் வந்தேன். இப்போ வந்து சேலம் வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் வந்துட்டு இப்போ சேலம் இருந்து பெங்களூர் போயிட்டு இருக்கேன் ப்ரோ. இல்ல இப்போ பெங்களூர்ல இருந்து வந்து அந்த கடையில ஷாப்பிங் பண்றதுக்காக வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போறீங்களா? கடை ஓப்பன் பண்றது அதுக்காக வந்தேன் ப்ரோ. அதை பார்க்கணும்னு சொல்றதுக்காக. பெங்களூர் வந்து ஆமா ப்ரோ. ஏன் ப்ரோ? ஆன்லைன்ல இல்ல அப்படி இல்ல. நல்ல பெரிய விஷயம் அளவுக்கு. அது வீக்கெண்ட்ல நான் மோஸ்ட்லி நம்மளே நிறைய கல்யாணத்தெல்லாம் மிஸ் பண்ணிடுவோம் பாத்தீங்களா. நிறைய கல்யாணம்லாம் வந்து நானே வந்து எவன்டா இங்க இருந்து கல்யாணத்துக்கு வந்துச்சு ஊருக்கு போறது அப்படின்லாம் விட்டுருவோம். அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, கூட அதாவது சொந்தக்காரங்க ரொம்ப நெருக்கமான சொந்தம் அதெல்லாம் இருக்கும்ல. ஆமா இவனுக்கு வேற உழப்புல ஒர்க்கிங் இந்தியால என்ன கல்யாணம் வச்சுக்கிட்டு ஊருக்கு வான்னு சொல்லுவானுங்க. ஆமா நான்லாம் வர முடியாது, நீயே போய் பார்த்துட்டு வந்துடுமா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை தாண்டி ஒருத்தர் வந்து ஒரு கடை, அந்த கடை இன்னைக்கு இருக்கும் நாளைக்கே இருக்கும், அது ஓகே. நானே கூட நினைச்சேன் ஓகே அடுத்த வாரம் போய் பார்த்துக்கலாம். நீங்க ஓப்பனிங் என்னைக்கு போகணும், பெங்களூர்ல இருந்து போறீங்கல்ல, அது பெரிய அஃபெக்ஷன் தானே. மோஸ்ட்லி வீக்கெண்ட் சும்மா தான் ப்ரோ இருப்போம். அதனாலதான் சரி அட்லீஸ்ட் போயிட்டு ரூமே சொல்லிட்டு போனோம். சூப்பர் சூப்பர் ப்ரோ. நீங்க கடைக்கு போனப்ப ஆளு வந்து ஐ மீன் நிறைய பேர் வந்திருந்தாங்களா? இல்ல நான் வந்து காலையில பூஜை போட போது தான் இருந்தேன். ஆக்சுவலா நான் போனதே ஒரு 5 மணிக்கு போயிட்டேன் காலையிலேயே. போயிட்டு அதுக்கப்புறம் பூஜை வந்து ஒரு 8:45 அந்த மாதிரி சம்திங் ஆரம்பிச்சது. அது முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டை வந்துருந்தான் கோயம்புத்தூர்ல. ஒரு போட்டோ லாஸ்டா போட்டிருந்தாங்க. அவன் கோயம்புத்தூர் தான். அவன் கூட அவன் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் ஒரு 12:30 மணிக்கு தூங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியெல்லாம் சுத்துறேன்னா கொஞ்சம் காந்திபுரம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஈவினிங் தான் வந்தேன். ஒரு 6 மணிக்கு ஷோரூம் கடைக்கு வந்தேன். அப்ப பிரசாந்த் ப்ரோ இல்ல. சரி எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. சரி வந்தது வேஸ்டா போயிடுச்சு போல. ஏன்னா காலையில போட்டோ பெருசா எடுக்கல நானு. அவர் எடுத்த போட்டோ தான் வந்து அந்த செல்ஃபி எடுத்தாருல, அவர் போன்ல எடுத்தோம். என்கிட்ட ஒரு போட்டோ கூட இல்ல. சரி வந்தது வேஸ்டா போயிடுச்சு நினைச்சிட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டேன், என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறம் நானும் ட்ரெஸ் தான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 1 hour. ஆக்சுவலா நான் எப்பயுமே சீக்கிரம் எடுத்துருவேன். பட் இந்த டைம் ட்ரெஸ்லாம் நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. அதனால எதை எடுக்கிறேன்னு யூசுவலா எங்க ட்ரெஸ் வாங்குவீங்க? யூசுவலா எங்க ட்ரெஸ் வாங்குவீங்க? யூசுவலா பெங்களூர்ல ஏதாச்சும் ஃபேக்டரி அவுட்லெட்ல வாங்குவோம் ப்ரோ மோஸ்ட்லி. எப்படி குவாலிட்டி வைஸ் எப்படி ப்ரோ இருக்கு? இது குவாலிட்டி உண்மையில சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா தொட்டு பாக்குறத விட பார்த்த உடனே தெரியுது ப்ரோ குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனாலதான் நிறைய வாங்கினேன். டிஷர்ட்ஸே ஒரு 3 டிஷர்ட் வாங்கினேன். ட்ராக் பேண்ட் எனக்கு ஒன்று என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று வாங்கினேன். ஒன்லி டிஷர்ட் அண்ட் ட்ராக்ஸ் தான் இருக்கா ப்ரோ? ஹுடிஸ் அதை தவிர்த்து வேற எதுவும் இருக்கா? ஹுடி சூப்பரா இருந்துச்சு. இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு மட்டும் தெரியல. விஜய் உங்களுக்கு பிரேக் ஆகுது ப்ரோ. நீங்க டிராவல் இல்ல பஸ்ல போயிட்டு இருக்கு. பஸ் பாத்தீங்கன்னா பாலாஜி சார் பர்த்டே போல இன்னைக்கு எல்லாம் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் இப்ப நான் ஒரு ட்வீட் போடுறேன் பாருங்க, எப்படி மாசா வேற லெவல்ல ஒரு ட்வீட் போடுறேன் பாருங்க அவருக்கு. ப்ரோ இப்ப கேக்குதா ப்ரோ? என்ன ஐயப்பன் ப்ரோ எம்ஐக்கு ரொம்ப எதிரா ட்வீட் போட்டுட்டு இருக்கீங்க. ப்ரோ ஒரே அவனுக்கு எனக்கு உள்ள பந்தம் வந்து குறைஞ்சு போச்சு. ப்ரோ நீங்க மட்டும் இல்ல ப்ரோ, எந்த எம்ஐ ஃபேன்ஸ் கிட்ட போய் சாட் பண்ணாலும் என்னமோ வாழ்க்கையே வெறுத்த மாதிரியே ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. இனிமே எனக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது, நாங்க யாரும் கிடையாது. இதேதான் ப்ரோ, இதே எல்லாரும் சிஎஸ்கேக்கு வந்துருங்க ப்ரோ. அடுத்த 4 வருஷம் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ஒயிட் எங்க போறானோ அங்கதான். அப்புறம் கார்த்தி ப்ரோ இப்ப கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க.
அதான் ஈவினிங் வந்து ஒரு 6:30 மணிக்கு வந்தேன். 6 மணிக்கு மேல வந்தேன். கிளம்புறது வந்து ஒரு 8 மணி பக்கம் அப்பதான் தோணுச்சு. அப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்புற டைம்ல கரெக்டா பிரசாந்த் வந்தாரு. எனக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஏன்னா கடையில இருக்கிற மேனேஜர்கிட்ட பேசினேன், இன்னைக்கு பிரசாந்த் வருவாரான்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்கிற, அவர் வந்து மதியானம் 3 மணிக்கு இருந்தாரு. அவர் ரொம்ப டயர்டா இருந்தாரு, தூங்கிட்டாரு. ஆக்சுவலா 2 நாளா பெருசா தூக்கமே இல்லை போல, அதனால நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. சரி வரவே மாட்டாருன்ற மாதிரி சொன்னாரு. இல்லைங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொன்னாரு. சரி நான் கிளாத்லாம் எடுத்து கிளம்புற டைம்ல கரெக்டா சர்ப்ரைஸா வந்தாரு. அதுக்கப்புறம் பேசிட்டு அப்ப எடுத்ததான் பிறந்த போட்டோ. அதுக்கப்புறம் இன்னொரு 10 நிமிஷம் பேசுறது கிளம்பிட்டேன். இந்த போட்டோ எங்க எடுத்திருக்காரு பாலாஜி சார்? எடிட்டடா இல்ல ஒரிஜினலா? ஒரிஜினல் தான். என்ன 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 நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல நீங்க? பாலாஜி இல்ல ப்ரோ ஒரிஜினல் தான். என்ன ப்ரோ பழைய நெட்ரிக்கன் ரஜினிகாந்த் மாதிரி இருப்பாரோ? ப்ரோ ஷூட்டிங்ல எடுத்தாரா? பாலாஜி சாருக்கு இந்த மாதிரினா உங்களோட எடிட் மாதிரி இருக்கு. ஒரிஜினல் தாங்க. லிங்கா பட ஷூட்டிங் எடுத்து ரஜினி கூட எடுத்த போட்டோ ஒன்று போட்டுருந்தாங்க இப்பதான் யாரோ. இது எப்படி இருக்கு? மாசா இருக்கா? வேற லெவல்ல இருக்கா? எல்லாம் உறைஞ்சி போய் பாக்குறாங்கன்னு நினைக்கிறதா யாரு ரிப்ளை தலைவரும் ஷார்ட்ஸ்ல நின்னா செமையா இருந்திருக்கும். இந்த லிங்கா பட ஷூட்டிங்ல ஒரு பொண்ணு போட்டோ நினைக்கிறேன். காந்தி ப்ரோ ஒண்ணு இந்த டாடா படம் வந்து பிரைம்ல ஹிந்தி மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல என்னாச்சு தெரியுமா? தமிழ்ல வந்து 6 மாசம் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, கலைஞர் டிவி தான் வாங்கியிருந்தாங்க அந்த படத்தை சேட்டலைட் டிஜிட்டல்ல. 6 மாசம் தான் கொடுத்துருந்தாங்க. 6 மாசம் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. திரும்ப வர வாய்ப்பு இருக்கா எதுவும் ஓடிடில, வேற ஓடிடி அது மாதிரி? தெரியல, வாய்ப்பு இருக்கு. அவங்க வித்தாதான் உண்டு. அவங்க ஆரம்பிக்கலான்னு இருந்தாங்க இந்த ஓடிடி, அதனால அப்படி டிலே ஆனதுனால விட்டாங்க போல இருக்கு. இதுக்கப்புறம் இதை விட்டாங்களான்னு தெரியல, விற்பாங்களான்னு தெரியல. ப்ரோ பாலாஜி சார்ட்ட சொல்லி நான் அன்பிளாக் பண்ண சொல்லுங்க ப்ரோ. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி கூட சொல்லியிருக்கேன். ஏன் உங்களை எதுக்கு பிளாக் பண்ணாரு? ஒரு வாட்டி ஹீரோஸ் பெருசா அவங்க எந்த ஹீரோஸ் பெருசுன்னு பேசிட்டு இருக்கப்போ அவர் வந்து இடையில பொன்னியின் செல்வன் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நீங்க திரும்ப திரும்ப இல்லைங்க அது பல ஹீரோஸ் நடிச்சதுங்க, அதை சேர்க்க கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? முன்னாடி அது. ஆமா ஆமா. அப்ப நான் வந்து வாரிசு துணிவு டைம் நினைக்கிறாரு. அப்ப நான் வந்து அவருக்கு ஒரு ட்வீட் போட்டேன். அது மட்டும் தான் அவர்கிட்ட போட்டேன். என்ன பாலாஜி சார் நீங்க கொஞ்சம் எப்பவுமே கரெக்டா பாயிண்டா பேசுவீங்க, நேத்தி பூமரங்கள் மாதிரி பேசிட்டீங்களேன்னு சொன்னேன். அதை கூட உடனே பிளாக் பண்ணிட்டாரு. மறுநாள் வந்து கூட உங்கள்கிட்ட கேட்டது கூட சொன்னீங்க, பூமர் சொன்னது கோச்சிக்க மாட்டாரு, அங்கிள் சொன்னதுக்கு தான் கோச்சிட்டு உங்களை பிளாக் பண்ணிட்டாருன்னு சொன்னீங்க. தெரியல, நான் வரும்போது சொல்றேன். அவ்வளவுதான், நான் வேற எதுவும் போடல, அதோட தான் போட்டேன். அதோட தான் அன்னைக்கு பிளாக் பண்ணவர் தான் இன்னைக்கு வரைக்கும் பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. நானும் அவர் வர்றப்ப பார்க்கலான்னு பாக்குறேன், மிஸ் ஆயிடுது. என்ன நான் கேள்வி கேட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடுவேன், மைக் ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் 1 or 2 டைம்ஸ் வந்திருக்காரு அவரு. மிஸ் ஆயிட்டே இருக்கு. ஓகே. ஐயப்பன் ப்ரோ வந்து ஃபிளைட் ஏதோ கேன்சல் பண்ணிட்டு துபாய் அம்பானி ஸ்கூலோட ஆனுவல் டே போயிட்டு வந்தாராங்க. அது சவுத் ஆப்பிரிக்கா போறது வெயிட் பண்ணி. அது இல்ல, அது சவுத் ஆப்பிரிக்கா போறதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணோம். அதுதான் ப்ரோ, அவருக்கு ஆக்சுவலா அந்த டேட்ல 16ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ சொன்னாங்க. அன்னைக்குதான் அந்த ஈவெண்ட் இருந்துச்சு. ஃபிளைட் இவர் போல, இப்ப போஸ்ட்போன் பண்ணி லேட்டா போறாரு, 21ஆம் தேதி அது மாதிரி போறாரு அப்படின்னு சொன்னாங்க. ப்ரோ அவன் போயிட்டான் ப்ரோ ஆல்ரெடி ஏர்போர்ட். ஐயப்பன் ப்ரோ இப்ப அந்த ரோஹித் எடுத்ததுக்கு வந்து சச்சினும் ஓகே சொல்லியிருந்திருப்பாரா? ஏன்னா அவரும் இருக்காரு இல்லையா மேனேஜ்மெண்ட்ல இல்லையா? அம்பானியே சொன்னதுக்கு என்ன பண்ண முடியும்? மும்பை இந்தியன்ஸ்ல ஸ்டாஃபா இருந்தாலும் ப்ரோ, அவரு சொன்னது எனக்கு பண்ணா இருக்கு. இருந்தாலும் ஐயப்பன் என்ன நினைப்பாருன்னு தெரியல. ரோஹித் சர்மாவுக்கு வந்து 2020ஓட ஹாரோஸ்கோப்ல டைம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் டிராஃபி அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு தான் மாத்திருக்காங்க அப்படின்றாங்க. இது எதுல வர போட்டிருக்காங்க? இல்ல ப்ரோ, சப்போர்ட் ஸ்டாஃப் ஒருத்தர் ஒர்க் பண்றாரு ப்ரோ மும்பை இந்தியன்ஸ்க்கு. அவரு ஆன்லைன்ல வந்து எனக்கு ரிப்ளை பண்ணிருக்காரு கமெண்ட். நான் முடிஞ்சா உங்களுக்கு அது மேல ஷேர் பண்றேன். என்ன ப்ரோ கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அதாவது ரோஹித் சர்மாக்கு வந்து 2020ஓட ஏதோ ராகுதேசம் முடிஞ்சிச்சு, அதனால இதுக்கப்புறம் அதனாலதான் பாருங்க அதுக்கப்புறம் அவர் டிராஃபியே வாங்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏசியா கப் யார் அடிச்சா?
அதெல்லாம் கப் இல்ல ப்ரோ. அது ஏசியா கப் யாருமே போட்டியே இல்லையே ப்ரோ, வெறும் 56 ப்ரோ ரன் ஏசியா கப்பு கப்பே இல்லையா ப்ரோ? சரி ஓகே ப்ரோ. ப்ரோ நான் கப்பு இல்ல இல்லைன்னு சொல்ல அப்படின்னு ப்ரோ, சொல்லி மழை பெய்யுவாங்க ப்ரோ. நீங்க வேற ஏசியால எப்பயுமே இந்தியா தானே ப்ரோ நம்பர் 1 டீம். ஓ அப்படியா ப்ரோ. ப்ரோ? சரி அதுக்கு ப்ரோ, முன்னாடி அப்பதான் போன வருஷம் நம்ம மாதிரி ஜெயிக்கல. கேவலமா தோத்தோம் ப்ரோ. எந்த இயர் ப்ரோ சொல்றீங்க நீங்க? விராட் கோலி கேப்டன் இந்த சொல்றீங்களா? வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் 2022ல நம்ம வந்து ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகல ஏசியா கப். கார்த்திக் ப்ரோ. அதான் ப்ரோ, சப்போஸ் அந்த வருஷம் பாகிஸ்தான் ஏதாவது நல்லா விளையாடி இருப்பாங்க. என்னென்ன சொல்றீங்க பாத்தீங்களா? கார்த்திக் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ கேக்குதுங்களா? ஹாய் ப்ரோ. ப்ரோ ஒரு இன்னைக்கு பிரசாந்த் ப்ரோட்ட ஒரு நல்ல விஷயம் நோட் பண்ணேன். அது எப்படின்னா, நம்ம கிட்ட வந்து ரொம்ப ஜாலியா பேசுறாரு, அப்படியே ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்காரு, அந்த மாதிரிலாம் இருக்காரு. பட் ஆனா அவங்க டீம் இருக்காங்கல்ல, அவங்க கூட ஒர்க் பண்றவங்க, அவங்க கிட்டலாம் வந்து ரொம்ப ஒரு கெத்தா, ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள் மாதிரி இருக்காரு. அப்படியே டோட்டலா ஒரு வேற பர்சனாலிட்டி மாதிரி இருக்காரு. அதை நான் நோட் பண்ணதுக்கு அப்புறம் தெரியுது. ஏன்னா இப்ப நம்ம கிட்ட எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அவங்க கிட்ட இருந்தாங்கன்னா, மோஸ்ட்லி சப்போஸ் அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணும்போது கூட அவங்க கண்டிச்சா கூட அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்கு. அந்த ஒர்க்குன்னு வரும்போது அப்படியே வேற மாதிரி இருக்கு. அது ஆக்சுவலா அப்படிதான் இருக்கணும். வேலை நம்ம நொந்த வெள்ளக்கார ப்ரோ அவர். அதான் டோட்டலா வேற பர்சனாலிட்டி மாதிரி இருந்தாரு. செம்ம கெத்தா இருக்காரு. இங்க இங்க எப்படி பேசுவாரு, கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பூமா மாதிரி பேசுவாங்க, ரோல் பண்ணுவாங்க, அப்படிலாம் இருப்பாங்க, ஜாலியா இருப்பாரு. பட் அங்க வந்து டோட்டலா ஒரு வேற ஆள் மாதிரி இருக்காரு ப்ரோ. நிறைய பேசினவர்கிட்ட எல்லாமே வந்து எதுவுமே சினிமா பத்தியோ ரிவ்யூ பத்தி எதுவுமே பேச கிடையாது ப்ரோ. எல்லாமே இந்த கிளாத்தை பத்தி, இந்த பிசினஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரி சஜஷன், இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம். ஓகே. ப்ரோ பிரசாந்த் ப்ரோ ஏதோ ஒரு டான்ஸ் ஆடி போட்டிருந்தாரு, அது என்ன படம் ப்ரோ கார்த்தி ப்ரோ? அது தெரியலைங்க, ஏதோ வரலட்சுமி சரத்குமார் நடிக்கிற படம் நினைக்கிறேன். அது இப்பதான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போல இருக்கு. இப்போ வருதுன்னு தெரியல. ப்ரோ அது படமா? அது அப்போ ஒரிஜினல் இமேஜ் இல்லையா? அது மேரேஜ்லாம் கிடையாது, படம் படம். அது கேரவன்ல இருந்து போட்டோ எல்லாம் போட்டிருந்தாரு. அதெல்லாம் கவனிக்கல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஏதோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாருமே ஷேர் பண்றப்பதான் பிரசாந்த் ப்ரோ இருக்கிறது நோட் பண்ணோம். சாந்தனு கூட ஏதோ படம் பண்றாரா ப்ரோ இவரு பிரசாந்த் ப்ரோ? அவர் கூட ஏதோ போட்டோ போட்டதெல்லாம் போதும், எங்க வாங்க ஏரியாவுக்கு வாங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. தெரியல. உங்களை யாரும் படத்துல நடிக்க கூப்பிட்டது இல்லையா? ஹீரோவோட அண்ணா, ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டர் அந்த மாதிரி. அந்த மாதிரிலாம் கூப்பிடல. நமக்கு பழக்கம்லாம் இல்லை. ப்ரொடியூசர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், இவங்க தான் பழக்கம் அதிகம். அண்ணாதான் நடிக்கணுமா? ஹீரோவே நடிப்பாரு அவரு. அவர் வில்லனா நடிச்சா நல்லா இருக்கும். எல்சியூ அடுத்த ஹீரோ ப்ரோ நீங்க. கார்த்திக் ப்ரோ, ஆனா பிரசாந்த் நடிச்சதுல எனக்கு பிடிச்ச படம்னா அந்த நிக்கிலோனா தான் ப்ரோ. அவர் கேரக்டர் எனக்கு பிடிக்கும். மிஸ்டியா வருவார்ல, காசு கொடுத்து பேச மாதிரியே இருக்கு இதெல்லாம். அப்படிதான் ஃபன்னா இருக்கும் ப்ரோ அந்த ரோல் அவர் பண்றது. மத்ததெல்லாம் வந்து காமெடி மாதிரி இருக்கும். அந்த படத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ, நேச்சுரலா இருக்கும் அந்த காமெடி. சந்தானா கூட பாய் பெஸ்டியா ஆமா ப்ரோ, நல்லா தான் ப்ரோ. இருக்கும். அதுல கே வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு ப்ரோ. அதுல கே ரோல் பண்ண மாதிரி இருந்தது. பாய் பெஸ்டி ப்ரோ இல்ல ப்ரோ, இதான் ப்ரோ பண்ணுவாரு. ஹீரோயின் வந்து குளிச்சிட்டு இருப்பாங்க, அந்த டப்புக்குள்ள இருந்து எந்திப்பாரு. டிக்டாக்லாம் பண்ணுவாருங்க. சாத்து நட சாத்து கார்த்திக் ப்ரோ ஆரம்பத்துல அவருக்கு ஆரம்பத்துல பாராட்டு மழையா ஆரம்பிச்சது இப்போ ட்ரோல் மாதிரி. அவர் முதுகு பின்னாடி பேசுறோமே ப்ரோ, அவர் கோச்சுக்க மாட்டாரா? சொல்றதெல்லாம் சொல்லிட்டு எங்களையும் சேர்த்துட்டீங்க பாத்தீங்களா? தப்பா ஏதாவது பேசினாலும் கோச்சுக்கணும். தப்பா ஏதாவது பேசணும் ப்ரோ. நீங்க இந்த சபாநாயகன் ட்வீட் போட்டுருக்கீங்க, அது பாத்துட்டீங்களா அந்த படம் நீங்க? என்ன படம்? சபாநாயகன் அது என்ன பார்க்கல ப்ரோ. இந்த வாரம் ரிலீஸ் படம். கார்த்திக் ப்ரோ சாரி, நீங்க கேட்டுறீங்களா? இல்ல ப்ரோ, சப்போஸ் நீங்க
படத்துல நடிக்கிற மாதிரி தான் வில்லன் கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும் ப்ரோ. அப்படி இல்லைன்னா ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் கேரக்டர் லைக் விஷால் மாதிரி அந்த மாதிரி கேரக்டர் செட் ஆகும் ப்ரோ. உங்களுக்கு உங்க ஃபேஸ் கட்டு உங்க ஹைட் பாடிக்கு எதுக்கு டாம் க்ரூஸ் மாதிரி ஏதாவது இல்லைன்னா இந்த ஹீரோவோட அண்ணா அந்த மாதிரி தானே கரெக்டா இருக்கும். கவுண்டர்ல இல்ல இல்ல அடிக்கிறீங்கல்ல. இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல உண்மையிலே சொல்றேன். வில்லன் கேரக்டருக்கு இல்லைன்னா விஷால் மாதிரி ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் கேரக்டருக்கு. ப்ரோ கடைசியில பால் உங்க சைடுக்கு திரும்புது ப்ரோ. ப்ரோ கார்த்திக் ப்ரோ ஆக்சுவலா உங்ககிட்டயே நிறைய ஹிடன் டேலண்ட்ஸ் இருந்தது ப்ரோ. நேற்று ஒரு ஸ்பேஸ் கேட்டேன், நீங்களும் பிரசாந்த் ப்ரோ மாத்தி மாத்தி பாட்டு பாடிட்டு இருப்பீங்கல்ல, அதுல வந்துட்டு நீங்க காசு மேல காசு வந்து பாட்டு பாடும்போது வாயிலேயே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க ப்ரோ. இப்ப கொடுத்தீங்கல்ல அந்த சாத்து நடத்தா ஜும்சக்குன்னு, அந்த மாதிரி அதுல சைட்ல நீங்க ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் வாயிலேயே கொடுப்பீங்க ப்ரோ. அதுவே செமையா இருந்தது. அன்னைக்கு ஒரு செம வைப்ல இருந்தீங்க. அகநக பாட்டு சூப்பர் ப்ரோ நீங்க பாடுனது. ஜேஎஸ் வந்தார்ல அப்போ வந்து டிஎஸ்பி பாடிப்பாரு பாருங்க ப்ரோ, கங்கா கங்குவா. அது ரீல்ஸ் கூட எடுத்து போட்டுருந்தாங்க ப்ரோ, ஷார்ட்ஸ் மாதிரி யூடியூப்ல. அது நல்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ பாலாஜி சாருக்கு ஹாப்பி பர்த்டே சாங் பாடலாம் ப்ரோ. பாடுங்க ப்ரோ. அது அவர் வச்சுட்டு தான் பண்ணணும், அவரே இல்லையே என்ன பண்றது. செந்தில் மாதிரி தான் பாடணும். ஹாப்பி பர்த்டே டே டு சின்ன படம்லாம் ஓடிடி இப்போ பிசினஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல. இப்போ வந்து பெரிய படத்துக்கே அந்த நிலைமை தான் இருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இயர் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் ஃபுல் படமும் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க ஆல்ரெடி. அதனால இப்போ அப்ரோச் பண்ண அந்த அளவு ரிப்ளை பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. ஜி அப்புறம் சோனி லிவ்லாம் வந்து அவங்க டைரக்டா அவங்களே இன்வெஸ்ட் பண்ணி படம் பண்றாங்க, அந்த மெத்தட் போயிட்டாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் உண்மையா ப்ரோ? ஏன்னா இப்ப வேட்டையன் படம் எந்த படமே இன்னும் டிஜிட்டல் சேல்ஸ் ஆகல அப்படின்றாங்க. தளபதி படம் எல்லாமே. இல்ல இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. சின்ன படம் வேற, பெரிய படம் வேற. சின்ன படம் நல்லா இருந்தா எல்லா படத்தையும் பார்த்து தான் வாங்குவாங்க. சின்ன படத்தை பொறுத்த வரைக்கும் மீடியம் பட்ஜெட் வரைக்கும் மாஸ் ஹீரோ நடிக்காத படம், அந்த 10 டாப் ஹீரோ இருக்காங்கல்ல, மீதி இருக்க எல்லா படத்தையுமே பார்த்துட்டு தான் வாங்குவாங்க. பார்த்துட்டு தான் படம் ஃபுல்லாவே பார்த்துட்டு தான் வாங்குவாங்க. பெரிய படத்துக்கு மட்டும் தான் பார்க்காமலோ இல்லை ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் பார்த்துட்டோ வாங்குவாங்க. சின்ன படம் எல்லாமே நல்லா எடுத்துட்டீங்கன்னா வந்துடும். நீங்க நல்லா இருக்குன்னு சொன்ன என்னென்ன படம் சொல்லுங்க. டாடா வித்துருக்கு, ஐயத்தி வித்துருக்கு, குட் நைட் வித்துருக்கு, எல்லாம் பெரிய ரிலீஸ்க்கு முன்னாடி வித்துருக்கு. ரிலீஸ்க்கு அப்புறம் கிடையாது. ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அந்த படம் ஓடுனுச்சு நீங்க சொல்றீங்க. ஆனால் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படம் ஓடிடுன்னு சொல்லி தான் அவங்க வாங்கியிருக்காங்க. டாடா வாங்கியிருக்காங்க, பொருத்தல் வாங்கியிருக்காங்க, ஐயத்தி வாங்கியிருக்காங்க, குட் நைட் வாங்கியிருக்காங்க, பார்க்கிங் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன படங்கள் வந்து பார்த்துட்டு நல்லா இருந்தால் வாங்கிடுவாங்க. சின்ன படத்துக்கு நல்லா இருந்தாலே ஈஸியாக சேல் ஆயிரும். கார்த்தி ப்ரோ ஒன்று உங்கள் பர்த்டே அப்போ தான் ஒன்று நோட் பண்ணேன். சின்ன வயசு ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க நிறைய பேர். அப்போலேருந்தே அதே ஹேர் ஸ்டைல் தான் போலயே, முன்னாடி 4 முடி விட்டுட்டு அதுல ஒரு போட்டோ பார்க்க ஜிபி முத்து பையமா இருக்கு. அப்பையில இருந்து அப்படிதான். இல்ல நான் இப்ப கூட முடி கம்மியாயிட்டு டென்ஸா இல்ல அதனால முடி இழுத்து விட்டுருக்கேன் நினைக்கிறேன். பட் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் போகுது. அப்பையில இருந்தே டென்சிட்டி கம்மி தான் அப்பையில இருந்து. தூக்கி சீவாம அப்படியே முன்னாடி முடி நெத்தியில இழுத்து விட்டுருக்கீங்க. தூக்கி சீவனாலும் நிக்காது. அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ப்ரோ, சின்ன மனசுல வச்சீங்க. இப்ப பிரசாந்த் ப்ரோ ஓபன் பண்ணாரு, கடை ஓபன் பண்ணாரு, நம்ம டைம் பாஸ் மெம்பர்கள்லாம் வந்து போறாங்க இல்லையா? அது மாதிரி ஃபியூச்சர்ல நீங்களும் உங்க கனவு பலிச்சிருச்சுன்னா, உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா, உங்க படம் ஒண்ணு பண்ணீங்கன்னா, நம்ம பார் இல்லைங்க படம் சொன்னீங்க இல்லையா, அது பண்ணீங்கன்னா நம்ம டைம் பாஸ் எல்லாரும் ஒரு ஷோ போடுங்க, காசு கொடுத்து வந்து எல்லாரும் பார்ப்போம். டைம் பாஸ் நண்பர்களுக்குன்னு முடிஞ்சா மனசுல வச்சீங்க பண்ணுவோம். பார்ப்போம். மனசுல வச்சுக்கோங்க, கண்டிப்பா பண்ணுவோம். கார்த்திக் ப்ரோ ஒரு ஜெனரல் கொஸ்டின், நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பீங்கல்ல, லைக் சினிமாக்கு வந்ததே ஒரு ஆக்சிடென்ட் தான்ற மாதிரி. அதாவது எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு வேலை இருந்ததுன்னா நான் அதுக்கு போயிடுவேன், இப்ப இருந்தா கூட சொல்லுங்க, அந்த மாதிரிதான் நீங்க பேசிட்டு இருப்பீங்க. பட் இப்ப சினிமாக்குள்ள வந்து என்னென்ன ரூட் இருக்கு, என்னென்ன நேக் இருக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இவ்வளவு இயர்ஸ்ல. இப்ப வந்து ஒரு ஐடி கம்பெனி மாதிரியோ இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெலவெண்ட் வேலையோ ஒரு ஸ்டேபிள் பேக்கேஜ் கொடுத்தா இப்பயும் ஷிஃப்ட் ஆகிற மைண்ட் செட் இருக்கா, இல்ல இப்ப வந்து ஓகே தொழில் ஓரளவு கத்துக்கிட்டாச்சு, இப்ப இதை வச்சு எப்படி பணம் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க? இப்ப கொடுக்க மாட்டாங்கல்ல, எப்படி கொடுப்பாங்க என்ன தெரியும் நமக்கு, எதுவுமே தெரியாதுல்ல. சும்மா பணைய பேசிக்கலாம், எதுவுமே கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க? என்ன ஐடி கம்பெனில கூப்பிட்டு நம்ம வேலை கொடுப்பாங்க?
நமக்கு இருக்கிற வேற இருக்கிற ஏதாச்சும் யாரும் சொல்றேன். கைட்டு வருவானுங்க. உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குல்ல, நான் ஐடின்னு சொல்லல, எனி ஸ்ட்ரீம் ஏதாச்சும் இந்த ஐடிக்குலாம் அக்கௌண்டிங் அது வராதீங்க இது bro. எதுக்காவது எதுவுமே தெரியாது. என்ன தெரியாதுல்ல, நம்ம தெரிஞ்சாதானே பேச முடியும். இப்போ இதுல இப்போ உங்களை அடுத்த பிசினஸ் பிளான் வந்து இந்த தியேட்டர் ஏதோ பேசிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், நாட் ராங், இந்த தியேட்டர் அதை பத்தி. ஓகே சூப்பர் ப்ரோ. அது ட்ராக்ல போயிட்டு இருக்குங்களா? எப்போ லைக் பொட்டன்ஷியல் அப்டேட்ஸ் டெவலப் போயிட்டு இருக்கு, போவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. இந்த ஓகே பண்ண முடியாது அப்போ பிஆர்ஓ மாதிரி ப்ரெஸ்லாம் இது பண்ணி வர மாதிரி இப்போ நீங்க ஆன்லைன்ல பண்றீங்க, அதே மாதிரி மீடியாக்கும் பண்ற மாதிரி பண்ண முடியாதா? என்னது இப்ப சுரேஷ் சந்திராலாம் இருக்காருல்ல ப்ரோ, பிஆர்ஓ மாதிரி ஜாப், அந்த மாதிரி நீங்க பண்ண முடியாதான்னு கேட்கிறேன். படத்துக்கு இப்ப நீங்க நார்மலா டீம்ன்ற இது வச்சு பண்றீங்க, இப்ப நான் ஒரு படத்துக்கு நீங்க பிஆர்ஓவா இருக்க முடியாதான்னு கேட்கிறேன், அந்த மாதிரி கேட்கிறேன். அதெல்லாம் பண்ணலாம், பட் நீங்க அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. அதோட பெட்டரான வேலையில் தான் இருக்கும் நம்ம. ப்ரோ வலைபேச்சு மாதிரி நீங்க ஒரு யூடியூப் சேனல்ல பேசினா கூட, அப்டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா ரிவ்யூஸ் இருந்தா சம்பாதிக்கலாம் ப்ரோ. ஒரு நீங்க ஒரு 2-3 பேர் பேசி டிஸ்கஸ் பண்ற மாதிரி, அதுல வந்து அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா. ப்ரோ அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்பாயிலர் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு படம் பார்த்தா நிறைய சஸ்பென்ஸ் இருக்கும், இப்பெல்லாம் வந்து ஸ்டோரி சொன்னானுங்க கேட்டீங்களா? ரஜினி லோகேஷ் பண்ண போற படம் வந்து ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்கும், அதுல வந்து ஏதோ ட்ரக் எல்லாம் இது பண்ணுவாங்க, இவரு வயசானதா இருப்பாரு ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையா ப்ரோ? ஏதோ ஃபாரின் படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கிறாங்க அப்படின்னு. ரஜினி படத்துல ட்ரக் கிடையாது, அது வேணா சொல்றேன். லோகேஷ் ரஜினி படத்துல ட்ரக்ஸ் இல்ல. அதுவே ஒரு ஆறுதான விஷயம் ட்ரக்ஸ் இருக்காது. எனக்கு கொஞ்சம் ஓவர் டூ பண்ற மாதிரி இருக்கு ஃபைட் கிளப்ல இருந்து ஜெனரலாவே. லைக் ஃபர்ஸ்ட் இதுல ஓகே, கைதியில பார்க்கும்போது அந்த ஃபிளேவர் ஓகே, பட் இப்போ கொஞ்சம் இப்படியே ட்ரக்ஸ்ன்னு போயிட்டு இருந்தா லோகேஷ் கனகராஜ்க்கு மேபி பேக் ஃபயர் ஆயிடும். ப்ரோ ஃபைட் கிளப்ல நீங்க சொன்னீங்க இல்ல எல்லாமே தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு, ஏதாச்சும் ஒரு சீன் சொல்லுங்க ப்ரோ, எதனால வந்து தப்பா இருக்குன்னா? ஏன்னா படம் பார்க்கல, அதுதான் கேட்கறேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப குளோரிஃபை பண்ற மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அதுதான் கேட்கறேன். தப்பா இருக்குன்னா இந்த இதுதாங்க, கஞ்சா, இந்த வடச்சென்னை கஞ்சானா ஒரு சீன் 2 சீன் தான் ஓகே. படம் ஃபுல்லாவே கஞ்சா. ஏன்னா இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு ஹீரோயினும் இந்த ஹீரோட அம்மா ஒரு 4-5 பேர்த்த தவிர மீதி எல்லாரும் கஞ்சா அடிப்பாங்க. அந்த கஞ்சா அடிக்கிறது எப்படின்னா, கஞ்சாவை எப்படி வாங்கி அரைச்சி தூளாக்கி அந்த தூளை வந்து பேப்பர்ல சுருட்டி அதை போய் இழுத்து எல்லாம் அது வரைக்கும் காமிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாம் அது ஒரு இடத்துல 2 இடத்துல நிறைய இடத்துல காமிச்சிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க ப்ரோ, அது தப்பா தான் இருக்கு பண்றது தான். அது நீங்க அந்த கதைக்கு அது தேவை, அதுக்காக நான் பண்ணோம் அவங்க சொன்னா கூட கதையாவே அது மொக்க கதை தான். கதைக்கு இவ்வளவு எதுக்கு குளிஃபிகேஷன்? முழுக்க உங்க 2K கிட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்பிக்கிட்டு இப்படி ஒரு படம் எடுத்துட்டா கஞ்சா ப்ரூட்டல் ஆக்ஷன், அடிச்சு கொள்றான், அடிச்சா செத்துட்டான் அப்படின்றது இல்லாம அவன் அடிச்சான்ல, அவன் எப்படி அடிச்சான் பாரு அப்படின்னு மூஞ்சிலே குத்துறதே காமிச்சிடுறது, மூஞ்சில ரத்தம் தெரிக்கிறது, கழுத்து உடையிறது, இதெல்லாம் காட்டணும்னு சொல்லி ஒரு சீன் அந்த மாதிரி பண்றாங்க இல்லையா? அது தேவையில்லாத விஷயம் தான். கார்த்திக் ப்ரோ, ஒரு சின்ன பாயிண்ட் டு ஆட் டு திஸ். இந்த கஞ்சா பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இங்க இப்போ பாஸ்டன்ல இங்க படிக்க வந்து இந்த 1.5 வருஷத்துலயே இங்க, ஏன்னா இங்க ரொம்ப சகஜமா இருக்கு, எல்லாம் லீகல் இல்லை இங்க. எல்லாரும் எங்க வீட்டு வாசல்ல கூட சில பேர் அந்த ஆப்பிரிக்கன் பீப்புள் அவங்க எல்லாருமே லைக் அமெரிக்கன்ஸ் எல்லாருமே கஞ்சா இழுப்பாங்க. பட் அதை சுத்தி அதனால நடக்கிற ரேண்டம் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் இங்க. அது நம்மள வந்து கஞ்சா வந்து இல்ல கஞ்சா வந்து நிறைய கண்ட்ரில வந்து லீகல் தான். இந்தியால ஓகே, மற்ற நிறைய கண்ட்ரில வந்து லீகலாவே இருக்கு. அது வந்து இல்ல ப்ரோ, சில மெடிக்கல், அதாவது இங்க மெடிக்கல் டிஸ்பென்சரியா மெடிக்கல் யூஸுக்கு பண்றது வேற. பட் நீங்க அந்த ஹுட், என் ஃப்ரெண்டு இருக்கிற ஒரு ஏரியாக்கெல்லாம் போனீங்கன்னா போயிட்டு வர வரைக்கும் உங்களுக்கு ஒரு உயிர் பயம் இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி
ஒரு அட்மாஸ்பியர் வந்து மேபி நடக்கலாம். அதாவது ஓவர் எக்ஸ்போஷர் வந்து நம்ம அது மைண்ட் இப்ப ரிலேட்டட்ல, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா லெரின் இருக்கும். வந்து யூஎஸ்ல இருந்து வந்தால இப்ப கல்யாணம் ஆச்சு லெரினுக்கு. அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான் நான் யூஎஸ்ல இருக்குன்னு. அண்ணே அவன் அந்த இலங்கை தமிழ் சொன்னான், அண்ணே அங்கெல்லாம் கஞ்சா அடிச்சு வச்சுட்டு இருக்காங்கண்ணே அவங்க. அவன் லெரின் இல்ல ப்ரோ, சில ஏரியா பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு ஜாம்பி மாதிரி சில பேர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு உங்களை ராபரி பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க காசு கூட எடுத்துக்கலாம், அது மேட்டர் இல்ல. பட் அன்பிரடிக்டபிளா இருப்பாங்க. அப்படி ஆகக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அது நம்ம அந்த பக்கம் ஓவரா போனோம்னா அது டேஞ்சர். ப்ரோ நீங்க பேசுறது பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த பிரசாந்த் ப்ரோ வேற வந்துட்டாரு. இல்ல இது இப்பயே போக போக ரொம்ப நார்மலைஸ் பண்ணி 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 காட்டி தமிழ்நாட்டிலுமே நிறைய பேர்த்து கஞ்சா அடிக்க வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். படத்துல எல்லா படத்துலயும் கஞ்சாவை கட்டி கட்டி ரொம்ப டேஞ்சரான போதை ப்ரோ. கஞ்சான்றது போதை, டேஞ்சரான போதை. நிறைய அந்த கொலை பண்றவனுங்க, ப்ரூட்டெல்லாம் கிரைம் பண்றவங்க எல்லாருமே அந்த கஞ்சா இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பானுங்க. இதுவுமே சரக்கும் போதுதான், பிராண்டி இந்த பிராண்டி விஸ்கி இந்த மாதிரி இதுவும் போதுதான். பட் இது வந்து ஒன்று இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாது. அவ்வளவுதான். கொஞ்சமா குடிக்க போதை ஏறும். அந்த மாதிரி ஒரு அளவுக்கு போதை ஏறினதுக்கு அப்புறம் இதாயிருவீங்க. ஆனா கஞ்சா அப்படின்னா கஞ்சா அடிச்சோடனே இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த என்ன மூட்ல அடிக்கிறீங்களோ அந்த மாதிரி போதையே தலை சுத்தி அந்த மிருகம் மென்டல் ஸ்டெபிலிட்டி ரிலேட்டட், அதனால கொஞ்சம் டபுள் காஷியஸா தான். அது வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. கஞ்சா லிவர் போய் நிறுத்த பாருங்க. கஞ்சா லிவருக்கு நல்லதான். பிரசாந்த் ப்ரோ, கஞ்சா போட்டு உங்ககிட்ட போன் பண்ணி பேசுனதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க, நீங்க பெருந்தன்மையா ஜாலியா சொல்லுவீங்க. பட் அந்த பொசிஷன்ல நீங்க இருந்தப்போ உங்க மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும் நான் யோசிச்சு பார்த்து. நீங்க வேற பிரதர், கஞ்சா எல்லாம் இந்த எஸ்ஆர்எம் காலேஜ் பக்கத்துல ஒரு நாள் அவசரமா ஊருக்கு போயிட்டு இருக்கேன் மெட்ராஸ். 2:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேர் பசங்க, எனக்கு தெரிஞ்சு ஃபுல் கிசா, ஒண்ணுமே இல்லைங்க. வண்டி வந்து எனக்கு தெரிஞ்சு 100 கிலோமீட்டர் அதுல போயிட்டு இருக்குங்க. டப்புன்னு விட்டு கையை அப்படியே சும்மா ஜாலியா டைட்டானிக் ரோஸ் ஜாக் மாதிரி இது மட்டும் அப்படியே கட்டி பிடிச்சி ஜாலியா போயிட்டு இருக்கானு. அது பைக் வாட்டு போயிட்டு இருக்குது. எதுவுமே வேற ஒரு உலகத்துல இருப்பாங்க அவனு இங்க. அது ப்ரோ கஞ்சால கார்த்தி பழைய காலத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். அவனு எல்லாம் அட்வான்ஸ் ஆயிட்டானுங்க. மஷ்ரூம், மாத்திரை, பொட்டி கிட்டி என்னென்னமோ போயிட்டானுங்க ப்ரோ. அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டானுங்க. பிரசாந்த், உங்களுக்கு நியூஸ் தெரியுமா? இப்ப நாங்கெல்லாம் வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்றோம். பட் எந்த கம்பெனின்னு சொல்ல முடியாது. பட் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பேக்ல வச்சுட்டு உள்ளே வச்சு சர்க்குலேட் பண்ணி வித்துட்டு இருக்கு. இல்ல அது ஐடி கம்பெனில நடக்குது. இல்ல அதான் சொல்றேன்ல, ஜாயிண்ட் அப்படிங்கிறது. இப்ப அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த உருட்டுறது, அந்த இது பண்றது, இதுக்கெல்லாம் ஒவ்வொரு டெக்னீஷியன் இருக்கானுங்க. அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்போல்லாம் வெத்தலை பொட்டியோட சுத்துவானு இல்ல, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில பொட்டியெல்லாம் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. பொட்டி வச்சிருப்பானுங்க. அந்த பொட்டிக்குள்ளேயே அந்த ஓசிடி பேப்பர் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபில்டர் எல்லாம் வச்சிருப்பானுங்க. தனியா விக்குதுங்க. தனியா வந்து ஹைடெக்கா வித்துருக்காங்க. அது ஒரு பெரிய பிசினஸ் கார்த்தி. அதுக்கு வந்து ஒரு மேக்கப் கிட் மாதிரி வச்சிருக்கானுங்க. ஓபன் பண்ணா தனியா பவுடர், அந்த கஞ்சா தூள் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் ஓசிடி பேப்பர் ஒரு பக்கம். ஆளு இப்ப கஞ்சா அடிக்கிறவன் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னா, இந்த ஆட்டுக்கால கருக்குனா ஒரு வாசம் வரும் இல்ல, அந்த மாதிரி வாசம் வரும் அவனுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா. சோ ரெகுலரா அவனுக்கு பாத்தினாலே நிறைய பொண்ணுங்க கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு இப்ப சென்னையில. இல்ல கார்த்தி, என்னன்னா கார்த்தி, ஒரு பெரிய என்னன்னா புரட்சியை போட்டு தப்பா சொல்லி கொடுத்துட்டானுங்க கார்த்தி. கம்ப்ளீட்டா அந்த ஒரு 15-20 வருஷத்துல புரட்சின்னா தம்மு வந்து ஒரே விடாம வந்து தம் அடிச்சு முடிக்கிறது, இல்ல கஞ்சா அடிக்கிறது, இல்ல ஒரு ஃபுல்லா குடிக்கிறது. இது என்னன்னா நிறைய பேருக்கு புரியுறது இல்ல. இப்போ கஞ்சா வந்து பாத்தீங்கன்னா அது போக இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது எங்க ஹாலிவுட்ல இருந்தே ஆரம்பிக்குது. இப்போ அது ஸ்னூப் டாக்ல இருந்து எடுத்துக்கங்களேன். அவனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் உருட்டுறான்னா அவன்லாம் வந்து உலகத்திலே பெஸ்ட் கஞ்சா குடிக்கிறான். இன்னொன்னு அவனுக்கு இருக்கிற காசுக்கு அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. இவன் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் பேலன்ஸ் இருக்கும் பேங்க்ல. ஏண்டா அதுல போய் இதுக்குடா 1000 ரூபாய்க்கு கஞ்சா வாங்கிட்டு வந்து குடிக்கிறீங்க? அண்ட் இன்னொன்னு, அது மூளையை வந்து அதான் சொல்றேனே, அது எப்படி ஆல்டர் பண்றதுன்னு அவனுக்கு தெரியாது.
இப்போ அதெல்லாம் நல்லதுன்னா அது மெயின் ஸ்ட்ரீம் ஆக்கி விட்டுருப்பானுங்கல்ல. அது ஒரு பெரிய அது யாரு பண்ணலாம் அப்படின்னா டிஸ்லெக்சியாவா ஒரு சில நோய்களுக்கு வந்து அது வந்து ஒரு மெடிக்கேஷனை தர்றாங்க. அது ஸோ அது நரம்பு பிரச்சனைகளுக்கு ஒரு தர்றாங்க. மற்றபடி ரெகுலராக பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மெடிக்கேஷனுக்கான மெடிக்கல் மார்ஜுவானா மெடிக்கேஷனுக்காக எடுக்குது. வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சுது. அண்டு சரக்குமே தான். சரக்குலாம் பார்த்தீங்கன்னா குடிச்சதுக்கு அப்புறம் தான் சரக்கோட எஃபெக்ட். நிறைய பேர் நினைக்கிறாங்க சரக்கு குடிச்சிடுறீங்க, குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 12 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கோபமாகவே வச்சிருக்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை தேடும். அந்த சந்தோஷத்தை தேடுறப்ப தான் அடுத்த பெக்குக்கு போகிறது, அடுத்த சரக்கு அடிக்கிறது. நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சுங்க சரக்கு விட்டு. என்னன்னா அப்போ எப்படி இருக்கும்னா மணல்ல ஏதாவது ஒரு ரீசன் தேடிக்கிட்டே இருக்கும். என்னன்னா எப்படி சரக்கு அடிக்கலாம், அதுக்கு ஒரு ரீசன் தேடுமே தவிர உங்களுக்கு லிட்டரலா வேலை கெடுங்க, பிசினஸ் எல்லாமே கெட்டுரும். நீங்க என்னன்னா யாரு கூட உட்காந்து சரக்கு அடிக்கலாம், இதுதான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அன்னைக்கு அடிக்கலினாலும் சரி, 2 நாள் ஸ்கிப் ஆனாலும் சரி, 4 நாள் ஸ்கிப் ஆனாலும் சரி, அதுக்கு ஒரு சுச்சுவேஷன் தேடிக்கிட்டே இருக்கும். எப்படியா கிரீன் பார்க்ல ஒரு ஓரமா ஒரு டேபிள்ல உட்கார்ந்தோம்னா அப்படியே ஒரு பீரை போட்டோம்னா அப்படியே வந்து அந்த கொண்டு வந்தானே அந்த கேரட் இதெல்லாம் பார்த்து பச்சை காய்கறி கடிச்சோம்னா எப்படி இருக்கு, இது மட்டும்தான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அப்ப எங்க நீங்க போய் பிசினஸ் பண்ணுவீங்க, எங்க வேலை பண்ணுவீங்க, எதுவுமே இருக்க உங்களை அப்படியே மழுங்கடிச்சுட்டே வரும். பாத்தீங்கன்னா அதுல எப்படின்னா சில பேர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா அதுகிட்ட மாட்டாம தப்பிச்சுக்கிறாங்க, வெளில வந்து வேற வேற வேலைகள் பார்த்து பிஸியே தப்பிச்சுக்கிறாங்க. சில பேர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா நைட்டு 10 மணிக்கு மேல குடிக்கிறாங்க. சில பேர் ஆமா, சில பேர் குத்த வச்சு கரெக்டா 10:30க்கு நீ எல்லாம் போதைக்கே போதை காட்டிருன்னு வச்சுக்கோ. அதாவது ஆக்சுவலா வந்து என்னன்னா ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கிங் ஒரு ரெஸ்பான்சிபிள் சோஷியல் ட்ரிங்கிங் யாரையுமே கெடுத்தது இல்லை, அதை யாரையுமே இது வரைக்கும் கழிச்சது கிடையாது. இங்க பிரச்சனை என்னன்னா அதை எல்லாருனாலையும் பண்ண முடியாது. அதுக்கு பயங்கரமான ஒரு டிசிப்ளின் வேணும், அதுக்கு ஒரு உள்ள வந்து சில கேரக்டர்ஸ் வேணும். அது இல்லாம போறப்போ என்ன ஆகுதுன்னா நான் நிறைய பேர் 25 வயசு பசங்கள்லாம் பார்த்துருக்கேங்க. நான் எப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ போன வாரம் நினைக்கிறேன் நம்ம மெட்ராஸ்ல பெசன் நகர் இந்த அடையார இந்த அப்பளமா அது என்னமோ அப்பளம், அம்பிகா அப்பளம், அந்த டிப்போர்ட் கார்டு தாண்டப்போ ஒரு பையன் சரக்கு ஒரு 23 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபுல் சரக்கு நடுவில் அப்படியே ரோட்ல ஆடிட்டே வர்றான். என்ன பிரச்சனைன்னு தெரியல, லவ் ஃபெயிலியர்னு தெரியல, அப்படியே பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்ல பையன், அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா ஆள் ஸ்மார்ட்டா இருக்கா, நீட்டா இருக்கா, பட் ஆடிட்டே வர்றான். என்ன சொல்றது, ஒன்னே ஒண்ணுங்க லைஃப்ல ஒண்ணுமே இல்லை. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு பெருசாலாம் ஒன்றும் தியாகமெல்லாம் பண்ண வேண்டியது இல்லைங்க. சரக்கு தம்மு இது ரெண்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே வாழ்க்கையில ஒரு 80% ஆட்களுக்கு முன்னாடி போயிடுவீங்க, நீங்க லீட் பண்ணிடுவீங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த காஸ்ட் சேவிங்கே வந்து பாத்தீங்கன்னா அது மெயினா யங்ஸ்டரா இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய காஸ்ட் வந்து சேவ் பண்ணி தரும். ஒரு 10 இயர்ஸ் டவுன் த லைன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா காஸ்ட் சேவ் பண்ணி தரும். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் என்னன்னா சுகர், முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரை இருக்குல்ல, ப்ராசஸ்ட் சுகர், அது எதுலாம் இருக்கோ அதை அவாய்ட் பண்ணுங்க. இதை அவாய்ட் பண்ணீங்கன்னா போதுங்க, மேக்ஸிமம் உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையுமே வராதுங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் எந்த பிரச்சனையும் வராது. இது இவ்வளவுதான். இதெல்லாம் எனக்கு 39 வயசுல தான் கண்ணு திறக்குதுங்க. இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா இல்லை ஒழுங்கா இருந்திருந்தேன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஸோ அதுதான். அண்ட் தேங்க்யூ, நிறைய பேர் இங்க இருந்து வந்திருந்தீங்க இன்னைக்கு. நன்றி. டைம் பாஸ் டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்தோம் இன்னைக்கு, நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய எங்களுக்கு ஷேரிங்க ஷேரிங் உனக்கு தருவாங்க, உனக்கு ஷேரிங் ப்ரோ. அந்த வடிவேலு காமெடி வேற லெவல். அது கடைசியா பிரசாந்த் ப்ரோ வந்துட்டு அந்த இந்த சிங்கமுத்து மாதிரி லோன் போட்டு வாங்கி இப்ப போகலாம் போட்டு குத்துவீங்கல்ல கார்த்திக், பக்காவா இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் சுச்சுவேஷன், அதெல்லாம் நேத்தே வந்து இந்த சுகீர்த்தா ஐயப்பன் எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணி வச்சிருப்பானுங்க. எல்லாம் ஆனா சுச்சுவேஷனுக்கா போட்டுடலாம் அப்படின்னா அப்படின்ட்டு வந்து சிஷ்ய பிள்ளைய வந்து பயங்கரமானவனுங்க. அதங்காட்டி சரி, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? எவ்வளவு பேர் வந்தாங்க? பரவாயில்ல கார்த்தி, ஒரு எனக்கு தெரிஞ்சு கஸ்டமர்ஸா ஒரு 50 to 100 பேர் இருப்பாங்க வந்திருந்தாங்க. பெரிய பெரிய க்ரௌடு இங்க வந்து அவினாசிக்கு வந்து பெரிய க்ரௌடு. அது வந்துட்டே இருந்தாங்க, தொடர்ந்து வந்துட்டே இருந்தாங்க. கடைசி கடை மூடுற வரைக்கும். சில பேர் வாங்கல, சில பேர். எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணீங்க? 9:15 க்ளோஸ் பண்ணோம். காலைல 9 மணிக்கு திறந்தோம். சரி, சண்டே நீங்க 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணாலும் சரி ஓகே, நீ ஃபர்ஸ்ட் டே 9 மணி வரைக்கும். நாளைக்கு 10 to 9 தான் இனிமேல். இந்த வீக்கெண்ட் கடையில இருப்பீங்களா? இந்த வர வீக்கெண்ட் இருப்போம் பிரதர், இருப்பேன். நான் ஒரு 10 நாள் இங்கதான் சுத்திட்டு இருப்பேன். அப்பப்போ கடைக்குள்ள இங்க வீட்டுல இருந்தேன்னா கூப்பிட்டீங்கன்னா ஒடியாந்துருவேன். அப்படிதான். இன்னைக்கு தூங்க வேண்டியது இருந்துச்சு, இல்லாட்டி
2-3 பேர் மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப கடை வந்து ஒரு சரியில்லான எக்ஸ்பீரியன்ஸ் பிரதர். நம்ம கஸ்டமர்ஸு நம்ம ப்ராடக்ட் நேராக பார்த்து வாங்குறது இருக்குல்ல, அது ரொம்ப உண்மையாலுமே சொல்கிற செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது. நமக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குதுங்க. இன்னும் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ணும் ப்ரோ. அதுக்கெல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் டீம் கூட. பண்ணுங்கடா, அதை பதவி பண்ணுங்கயா, இதை பண்ணுங்கயா அப்படின்னு போட்டு சண்டை போட்டுருக்கேன். அடுத்த பிரான்சைஸ் மாதிரி எதனா ஐடியா இருக்கா ப்ரோ உங்களுக்கு? கண்டிப்பா தருவேன் விக்னேஷ் பிரதர். என்னன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஆட்கள் கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. என்னன்னா இது ஆர்ப்பாட்டமான பிசினஸ் இல்லை ப்ரோ. இது வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு நான் பிசினஸ் பண்ணல ப்ரோ. இப்போ இன்னைக்கு எல்லாம் சும்மா அந்த செண்டை மேளத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது யானை கூட்டு வந்து ஏதாவது சீனை போட்டுருக்கலாங்க. இல்லை பொய்யா வந்து 50% டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லிட்டு சும்மா இல்லை 99 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு 1000 பேர்த்த கூப்பிட்டு, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே இல்லை ப்ரோ. நல்ல ப்ராடக்ட் விற்கும், கரெக்டாக நேர்மையாக பண்ணால் விற்கும், தேடி வந்து வாங்குவாங்க. இதில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நான் இது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தூக்கி ப்ராடக்ட்குள்ளே போடுறேன் ப்ரோ. அவ்வளோதான். ப்ராடக்ட் இன்னும் பெட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதா ஐடியா. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் இர்ரெஸ்பான்சிபிளாக கொஞ்சம் ஃப்ளாம்பாயிண்ட்டாக இருக்கிறவங்ககிட்ட என்னால் தர முடியாது ப்ரோ ஃப்ரான்ச்சைஸு. என்ன மாதிரி கொஞ்சம் என்ன மாதிரின்னு இல்லை, நம்ம நிறைய பேர் இருப்போம். எப்படின்னா குவாலிட்டியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்போம். அந்த குவாலிட்டி எனக்கு என்ன அவங்ககிட்ட எல்லாம் கிராஸ் செக் பண்ணிட்டு தான் இதை கொடுக்க முடியும் பிரதர். ஏன்னா என் கஸ்டமர் வர்றது வந்து ரோட் சோத்தோட கஸ்டமர். அங்கே உட்காந்துட்டு அசால்ட்டாக இருந்துட்டு கஸ்டமர் வந்து எதாவது மிஸ்ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வாங்குறாங்க வாங்கல அதெல்லாம் ரெண்டாவதுங்க. அதெல்லாம் கடைசி தான். எனக்கெல்லாம் என் கஸ்டமருங்க என்னை நம்பி அந்த இதுக்குள்ளே வந்தால் அவன் என் கஸ்டமர். அவனை நல்லா நடத்தணுங்க. தட்ஸ் ஆல். அதுதான் ரொம்ப மெயின். அதுதாங்க. அது இன்னைக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்தோம், டீ கொடுத்தோம், லட்டு கொடுத்தோம், மிக்சர் கொடுத்தோம், ட்ராப் பண்ணோம். சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு பசங்க வந்திருந்தாங்க. வந்துட்டு பாவம் வரும்போது நடந்தே வந்துட்டாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ரொம்ப தூரம் இல்லை, பட் இருந்தாலுமே அது நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூப்பிட்டுருந்தா நாங்கள் போய் கூப்பிட்டு வந்திருப்போம். அப்புறம் போகும்போது சொன்னோன்னே பசங்க போய் ட்ராப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பெங்களூர்ல இருந்து ஷாப் வந்திருக்காரு. விஜய் தான். அவர்தான் விஜய் தான். விஜய் வந்து காலைல 5 மணிக்கே வந்துட்டாரு. இந்த இதுல சொல்லுவாங்கல்ல, ஏன்டா நீங்க எல்லாம் வர்றேன்னு தெரிஞ்சுதான்டா நான் வந்து கல்யாணத்தை பந்தப்ப வச்சேன். அது எப்படி வந்து, ஆனா நான் நேத்தே வந்து சத்திரத்துக்கு வந்துட்டேன். அது மாதிரி விஜய் வந்து விஜயோட தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர். ரொம்ப ஹாப்பி சீரியஸா. காலைல 5 மணிக்கு வந்தார் பெங்களூர் வந்துட்டு நிறைய செக் பண்ணி நிறைய வாங்கிட்டு போனாரு. ரொம்ப அதான் கிரேட்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அவ்வளவுதான். ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் நான். அவ்வளவுதான். வேற ஒன்றும் வேற எந்த ஃபீலிங்கும் இல்லை. தேங்க்யூ விஜய், தேங்க்யூ ஸோ மச். பட் பிரசாந்த் ப்ரோ, 1008 பேர் உங்களை என்ன பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் அதை ரோஸ்ட் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே ஓரளவுக்கு சப்போர்ட் எல்லாம் இருந்துட்டு தான் ப்ரோ இருக்கும். அது தெரியுது சுனில். அது இல்ல சுனில், அது ஜாலி சுனில். இது வந்து என்னன்னா சித்தாந்தமா எப்பவுமே சண்டை போடுவோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பையன் வந்து வாங்கிட்டு போனாரு. அவர் சொன்னாரு, எனக்கு உங்க ரிவ்யூ பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது, ஆனா உங்க பிசினஸ் பிடிக்கும் அப்படின்னாரு. அது அவ்வளவுதான். சித்தாந்தமா வந்து எல்லாருமே நான் சொல்ற எல்லா கருத்தையும் ஏத்துக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. நான் சொல்ற எல்லா ரிவ்யூஸும் ஏத்துக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. பட் தொழில் அப்படிங்கிறப்போ எல்லாரும் சேர்ந்தா இருக்கணும் ப்ரோ. ஏன்னா இது வந்து என்னை பத்தி கிடையாதுங்க. பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு தனி மனிதனை பத்தியான ஒரு மேட்டர் கிடையாது ப்ரோ. நான் என்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அதை கரன்சியாக யூஸ் பண்ணி இங்கே நிறைய பேருக்கு ஸ்டேபிளாக ஒரு இப்போ கடையை வந்து 2 பேர் மேனேஜ் பண்ணுறாங்க. அசாரு ஃபைசல் 2 பேர் மேனேஜ் பண்ணுறாங்க. இப்போ ஃபைசல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஷூட் போகும்போது எனக்கு அசிஸ்டண்ட்டாக வருவார். இப்போ அவருக்கு சின்ன சின்ன மைனஸஸ் இருந்தது. அதெல்லாம் கரெக்ட் பண்ணி ஃபைசல் இல்லை, ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப தங்கமான பையன், அவன் நல்லா இருக்கணும்ன்ட்டு பார்த்தா இன்னைக்கெல்லாம் அவ்வளோ உழைச்சான். எவனுமே உழைக்க மாட்டான், அவ்வளோ உழைச்சான். ஸோ என்னன்னா இப்போ இந்த கடை நல்லா ஓடிச்சுன்னா அவங்க 2 பேர்த்துக்கும் 2 பேருமே ஸ்ட்ரகிளிங் ஃபேமிலிஸுங்க. ஸோ இவங்க 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவங்க 2 பேர்த்தோட வாழ்க்கை மாறும் ப்ரோ. நீங்க உலகத்துல வந்து நீங்க பெரிய ஹீரோவா 1000 பேர்த்துக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ப்ரோ. அதெல்லாம் சும்மா டூப்பு ப்ரோ. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிஜத்துல நடக்காதுங்க. 1000 பேர்த்து வாழ்க்கையெல்லாம் மாத்துறதுக்கெல்லாம் நாம வந்து ஷாருக் கானோ சல்மான் கானோ கிடையாதுங்க. ஏன் கெப்பாசிட்டி ஒரு 2 பேர்த்து லைஃப் செமையா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இப்போ போன வருஷம் நம்ம மேனேஜர் ரிஸ்வான் சேர்ந்தாருங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் குரூப் ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்பேன், அதில் எல்லாம் இருப்பாங்க. ரிஸ்வான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்வான் வரப்போ வீட்டில் அவ்வளோ கஷ்டம், ரொம்ப சிரமம். ஏன்னா இங்கே திருப்பூரில் டவுனில் இருந்ததுங்க. பிடிச்சி இழுத்து இன்னைக்கு 1 வருஷம் பிரதர் ரிஸ்வான் வந்து கிட்டத்தட்ட அவரோட 80% எல்லா கடன் வரவு செலவு எல்லாத்தையும் அடைச்சிட்டாரு.
ரொம்ப தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குறப்போ அந்த போனஸ் அவரால் சேவ் பண்ண முடிஞ்சது. அதை வச்சுட்டு பசங்களுக்கு அந்த எஜுகேஷன் இதுக்கெல்லாம் வந்து ஸோ நீங்கள் வந்து சேரிட்டி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது பிரதர். நீங்கள் போயிட்டு வந்து சேரிட்டி வந்து ரொம்ப நாள் நீங்கள் பண்ணவும் முடியாதுங்க. ஒரு நல்ல பிஸ்னஸ் வந்து 1000 சேரிட்டிக்கு சமம் பிரதர். வெரி சிம்பிள். ஒரு தெளிவான ஒரு பிஸ்னஸ் நல்லபடியாக கஸ்டமர் பேஸ் அமைஞ்சிருச்சுன்னா அது 1000 சேரிட்டிக்கு சமம். ஏன்னா ஸ்டெடியான இன்கம்மை எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். ஸோ அப்படிங்கிறப்ப அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா பிஸ்னஸ்னு வர்றப்போ அவ்வளோ பேர் உட்காந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் என் மனசாட்சிக்கு என்னவோ எவ்வளோ நியாயமாக இருக்கணுமோ அப்படி தான் தொழில் பண்ணுறேன் ப்ரோ. ரொம்ப கரெக்டான விலைக்கு தான் நான் கொடுக்குறேன். இன்னொன்று கஸ்டமர்ஸ் உண்மையாலுமே தெய்வமாக தான் நான் பார்க்குறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் என்னன்னா இது அடுத்த வருஷம் இந்த ஒரு வருஷம் ட்ரையல் பிரதர். இந்த கோயம்புத்தூர் அவினாசி பிரான்ச் அப்படிங்கிறது ஒரு வருஷம் ட்ரையல். ஏன்னா இதில் எல்லாம் நிறைய எரர்ஸ் வரும் ப்ரோ. நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா பிஸ்னஸ் வந்து பர்ஃபெக்ட் பிஸ்னஸ்ங்கிற உலகத்திலே கிடையாதுங்க. நம்ம கோர்ஸ் கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அந்த எரர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அந்த ப்ராசஸ் ஃப்ளோ வந்து வந்துருங்க. நான் அப்படி தான் ஆன்லைன் பண்ணேன். ஓரளவுக்கு சரி பண்ணிட்டோம். ஆன்லைன் எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஸோ அடுத்தது இந்த ரீட்டைல் ஸ்டோருக்கான எல்லா பிரச்சனைகளும் நமக்கு தெரியுங்க. ஒரு 6 மாதத்துல தெரிய வரும். அது எல்லாமே அப்படி ஃபிக்ஸ் பண்ணி போயிடுச்சுன்னா அடுத்த நவம்பர் மாதிரி எனக்கு ஆக்சுவலாக என்னென்னா ஒரு பெரிய ஆஃபர் வந்துச்சு. உட்லண்ட்ஸ் தேட்டர் ஓனர் அவர் கூப்பிட்டுருந்தாரு. ஒரு நேற்று ரொம்ப கைண்ட் பர்சன் கூப்பிட்டுட்டு வாப்பா வந்து ஏதோ ஸ்டாண்டி கிட்டி வைப்பா ரோஸ் ஊற்றுது அப்படின்னாரு. இல்லாட்டி ஸ்டால் கீழ் போடுப்பா நான் உனக்கு இடம் தர்றேன் அப்படின்னாரு. ஆனால் அது ரொம்ப மெயினில் இருக்குண்ணா. இல்லைப்பா பார்த்துக்கலாவா, காசு தானே அது பார்த்துக்கலாவா, ஏதோ ஒன்று பண்ணிக்கலாவா அப்படின்னாரு. அதில் நான் சொன்னேன் அண்ணா ஏதோ கடவுளே வந்து நேரம் சொல்ல மாதிரி இருக்குண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். சொன்னதே பெரிய விஷயம்ண்ணே, யாருன்னே சொல்லுவாங்க இதெல்லாம், அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஸோ அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு சப்போர்ட்லாம் வருதுங்க. அது ரொம்ப ஹாப்பியானது. கண்டிப்பாக மெட்ராஸில் விஜய் சொல்லுங்க சார். அப்புறம் இந்த ஹுட்டி ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, இந்த கிரீன் எல்லோ இந்த ஒயிட், அது எப்போ ப்ரோ ஆன்லைன் சேல் வரும்? ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு நான் வாங்கிட்டு போலான்னு பார்த்தா அவன் வேணாம்னு சொன்ன, காசு செலவாயிருன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் என்கிட்ட கேட்டாங்க. சரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா ஆன்லைன்ல இல்ல ஆன்லைன் இன்னும் போடல விஜய். அடுத்த வாரம் நினைக்கிறேன் 2-3 ஐட்டம் வருது விஜய். காலர் டிஷர்ட்லேயே பாக்கெட் வச்சு அது, அப்புறம் சைனீஸ் காலர் அது, அதே மாதிரி இது இந்த லைக்ரா ஃப்ரெஞ்ச் டெரி அது வந்து இன்னொரு செட்டு போடுது. லைக்ரா ஃப்ரெஞ்ச் டெரி பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் பேண்ட் மாதிரியே இருக்கு. எவனாலையுமே சொல்ல முடியாது என்ன பேண்ட்டுன்னு. போட்டிங்கன்னா சும்மா அப்படி சும்மா ஜில்லுன்னு இருக்கும். அப்படியே சும்மா வேற மாதிரி இருக்கும். ட்ராக் பேண்ட் போட்ட ப்ரோ அவ்வளவு பிரீமியமா இருக்கு ப்ரோ, செமையா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் விஜய். விக்னேஷ் ப்ரோ, அமேசான் ஃபிளிப்கார்ட் மாதிரி அதெல்லாம் ட்ரை பண்ற ஐடியா இருக்கா ப்ரோ உங்களுக்கு? நண்பா அது என்ன பிரச்சனை நண்பா, அவனுக்கு கமிஷன் ஃபுல்லா எடுத்து நம்மளை கொண்டுறான் நண்பா. ஸோ அதுல 2 விஷயம் என்ன ஆகுதுன்னா, ஒன்னா ப்ராடக்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதா இருக்குது, அப்படி இல்லைன்னா குவாலிட்டியை கம்மி பண்ண வேண்டியதா இருக்குது. அவனுக்கு மார்ஜின் கொண்டுறானுங்க நண்பா அவனுக்கு அந்த சைட்டை நடத்துறதுக்கு. ஏன்னா அவனா வந்து எந்த முதலீடும் கிடையாது, நம்ம கொண்டு போய் விற்கிறதுக்கான கருவி அவன், அவ்வளவுதான். ஸோ அவன் வந்து இப்போ நான் போய் பிஸ்னஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்றதுக்கு நான் ஒரு 50 லட்ச ரூபா லோன் தரேன்டா நீ பண்ணு அப்படின்னா கூட சரி கொண்டு போய் கொடுத்து ஏதோ ஒன்று இழுத்து பிடிக்கலாம். ஒன்றும் கிடையாதுங்க, 20-30% உறிஞ்சி எடுத்துடுறான் ப்ரோ. அந்த ஒரே காரணத்துக்கு தான் அமேசான்ல ஏதாவது பெஸ்ட் டீல் ஏதாவது கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஃப்ளிப்கார்ட்ல போட மாட்டேன் ப்ரோ. அது பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருதுங்க. ஃப்ளிப்கார்ட் ஒன்றும் சரியா இருக்க மாதிரி எனக்கு தெரியலைங்க. ஸோ ஆஜியோ ட்ரை பண்ணுங்க. ஆஜியோ நல்லா இருக்கும் போல. அதான் ப்ரோ, ஆஜியோ அமேசான் ரெண்டும் ட்ரை பண்ணலான்ட்டு. எனக்கு அமேசான் போயிடுச்சுனாலே எனக்கு போதும் ப்ரோ. கொஞ்சம் ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணும் ப்ரோ, அதுக்கும் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த ரவுண்ட் நெக் டிஷர்ட்ஸ் எல்லாம் வருது, அதான் அடுத்த மாதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ப்ரோ. பிகாஸ் ரெடிமேடு ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் அதுக்குள்ளே இறங்குறோம். அது ஒன்றும் ப்ரோ பெரிய கடல் ப்ரோ. அது அப்பா கேட்டாலே தலை சுத்துது. நீ ஆரம்பிக்கணுங்க, ஏதோ ஒரு எண்ட்லேருந்து ஆரம்பிக்கணுங்க. அதில் போய் எல்லாம் பொய்யா சொல்லுவானுங்க ப்ரோ, குவாலிட்டி பயங்கரங்குவானுங்க. அப்புறம் பார்த்தா சாயம் போகும். அதில் போய் உண்மை என்ன பொய் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த யானில் போய் நின்று அதுலேருந்து ரெடிமேட் ஷர்ட்ஸ் கொண்டு வரணுங்க. ஒருத்தர் பிடிச்சிருக்கேன். கொண்டு வரீங்களா? ஃபார்மல் மாதிரியா ப்ரோ? அது ஃபார்மல் பிரதர், ஃபார்மல் ஷர்ட்ஸ் பேண்ட்ஸ் எல்லாமே உள்ள லைக்ரா இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரதர் ஆஃபீஸ் போட்டு போனீங்கன்னா அவன் கேட்கணும் பிரதர், யாரா என்னடா அது எங்கிருந்துடா வாங்கினீங்க அப்படிங்கிறது இருக்கணுங்க. இன்னொன்று உங்களுக்கு கம்ஃபர்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் கம்ஃபர்ட் இருக்கணும் ப்ரோ. ஸோ இந்த ரேமண்டுக்காரங்க கொடுக்கறதுக்கு மேட்ச் பண்ணணுங்க. அதை கேட்டிருக்கேன். அவனுங்கெல்லாம் எங்கே தயாரிக்கிறானுங்க என்ன அந்த என்னன்னா ப்ரோ ப்ராசஸ் ஃப்ளோ தெரியணும் ப்ரோ.
இப்போ எனக்கு வந்து ஃப்ரெஞ்ச் தெரியும்னா அதோட ப்ராசஸ் ஃப்ளோ தெரியுங்க. அதாவது யான் டு நிட்டிங் டு ஹீட் செட்டிங்கு, ஹீட் செட்டிங்லேருந்து வந்து திருப்பி அந்த கிரே கிளாத் டு டையிங்கு, டையிங்கில் வந்து கெட்டிங் டையிங்கு, அப்புறம் வந்து ட்ரைடு, அப்புறம் திருப்பி வந்து காம்பேக்டிங் வருது, காம்பேக்டிங்கு அண்ட் தென் கட்டிங் டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கு, ஃபினிஷிங்கு, அயனிங்கு, ஃபினிஷிங்கு. ஸோ இது ப்ராசஸ் ஃப்ளோங்க. ஸோ இந்த ப்ராசஸ் ஃப்ளோவில் எங்கே பிரச்சனையாகவும் நமக்கு தெரியுங்க. இப்போ எனக்கு ரெடிமேட்னா அதோட ப்ராசஸ் ஃப்ளோ தெரியணுங்க. அது எங்கேருந்து எது வரைக்கும் ஃப்ளோ ஆகுதுன்னு எனக்கு தெரியணுங்க. எனக்கு அப்போ தெரிஞ்சாதான் அதில் எங்கே குவாலிட்டி அடி ஆகும்னு தெரிஞ்சு அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும் பிரதர். ஸோ அது எல்லாமே சயின்ஸ் தான் ப்ரோ. எல்லாம் உட்காந்து படிக்கணும் ப்ரோ. இதெல்லாம் சும்மாலாம் பண்ண முடியாது ப்ரோ. நம்மளே மிஸ்டேக் நிறைய பண்ணுறோம். பட் ஆனால் பர்ஃபெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நீங்கள் போன ப்ராடக்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நான் அது பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா நான் உள்ள கற்றுக்கிட்டே இருக்கேன். ஸோ இன்னும் ஒரு வருஷங்கிறப்ப நான் பர்ஃபெக்ட் ஆயிடுவோம் ப்ரோ. நான் எனக்கு ரவுண்ட் நெக்லாம் வந்து டிசைன்ஸ் இன்னும் பண்ணணும். விஜய் சொல்லுங்க விஜய். ப்ரோ நான் ட்ராக் பேண்ட்ஸ்லாம் கேட்டேன். 95% காட்டன், அந்த 5% இந்த லெக்ரன் சொன்னாங்க. ஸோ 100% ஏதோ ரிசர்ச் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி சொன்னாங்க. இல்லையா ப்ரோ? ஆமா இல்ல இது 95% இல்ல ப்ரோ. 100% காட்டன் ஓகே. நான் இது 5% லைக்ரா உள்ள போட்டிருக்கிறது எதுக்குன்னா, நீங்க அதை இழுத்தீங்கன்னா பாருங்க அப்படியே சும்மா ரப்பர் மாதிரி இருக்கும். அப்படியே அது ஒரு மாதிரி இருக்கும், கேக் மாதிரி இருக்கும் அழகா. அதுதான் அந்த எலாஸ்டைன் பண்ற பியூட்டிங்க. அது அந்த ஜெர்மன் மிஷின்ஸ்ல பண்ணா அது உங்களுக்கு அது நிட்டிங் தான் ப்ரோ. அது எல்லாமே அது டெக்னிக்கல் தான் ப்ரோ. அது ரொம்ப ஹை குவாலிட்டியில பண்ணீங்கன்னா அதோட ஃபீல் வேற மாதிரி இருக்குங்க. இது இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் டெரி பேண்ட்டை வந்து நீங்கள் லிட்டரலாக வந்து ஆஃபீஸ் போட்டு போகலாம். ஆஃபீஸ் போட்டு போனால் அது வந்து இன்ஃபார்மல்லி எவனுக்குமே தெரியாது, தொட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும். அது அப்படி இருக்கும். ஏன்னா அது அந்த குவாலிட்டிக்கு பண்ணியிருக்கு ப்ரோ. ப்ரோ இது 2000 ரூபாய்க்கு கம்மியே வேற எங்கேயும் எந்த ஸ்டோர்லையும் வாங்க முடியாது. உறுதியாக சொல்கிறேன். அது நான் பண்ண குவாலிட்டிக்கு வாங்க முடியாது. இல்ல ஆமா ப்ரோ. பட் ஏதோ ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதான் கேக்குறேன். ஏதோ என்ன ப்ராப்ளம்? 100% இது காட்டன்ல பண்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இல்ல ஆமா இல்ல இன்னும் 2-3 இருக்கு ப்ரோ. 2-3 அது கிளாத் போயிட்டே இருக்கும் ப்ரோ. அது ஏதோ ஒரு ஒர்க் R&D பண்ணிட்டே தான் இருப்போம். அது வேலை. அதுதானே ப்ரோ வேலை. அதுக்கப்புறம் அடுத்த ப்ராடக்ட்னு போயிட்டே இருக்கணுங்க. பண்ற ப்ரோ. கிட்ஸ் நிறைய பண்றோம். கிட்ஸ் பண்ணிட்டு அது ஒரு லான்ச் பண்ணுங்க. கிட்ஸ் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும். ஆக்சுவலாக கிட்ஸுக்கு இது வரைக்கும் நம்ம பண்ணதே இல்லை. ஸோ கிட்ஸுக்கு அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உரிக்கணும் ப்ரோ. இப்போ தான் வந்திருக்கேன் ப்ரோ. ஒரு 20 நாள் மெட்ராஸ் வந்திருக்கேன். உனி வந்து இனி உட்காந்து ஒரு 15 நாள் அவனுக்கு கூடயே இந்த கார்மெண்ட் உலகத்துக்குள்ள எட்டி குதிச்சோம்னா அதுக்கப்புறம் திரும்பி வெளியிலேயே வர முடியாதுங்க. நம்ம சினிமாக்காரங்களாம் கேட்பாங்க எங்கடா போனேன் அப்படிங்குவாங்க. நம்ம இதுக்குள்ள அப்படியே நீந்திட்டு இருப்போம். பட் ஹாப்பி ப்ரோ. கஸ்டமர் வாங்குறப்போ அவங்க ஃபீட்பேக் தரப்போ இது எல்லாமே ரொம்ப ஹாப்பி ப்ரோ. ஷாப் ஓனர் எங்கள் பில்டிங் ஓனர்லாம் இன்னைக்கு ஹாப்பி. அவருக்கு தெரில இது என்ன கடைன்னே தெரில. நிறைய பேர் வந்தோன்னே ஒரு ஹாப்பி ஆகிட்டார். பரவாயில்ல இப்போ நல்ல தொழில் தான் பண்ணுறான் போல அப்படின்ட்டு அவர் ஹாப்பி ஆகிட்டாரு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் வாங்க. அவினாசியில் தான் இருக்குது. லொக்கேஷன் ஒன்றுமே இல்லை. கூகுளில் மேப்ஸில் ஜஸ்ட் ரோட் சவுத் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே போதும், லொக்கேஷன் வந்துடும். ஃப்ரீயாக இருந்தால் வாங்க, எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்கள். இருந்தால் வர்றேன், கண்டிப்பாக வர்றேன். வாங்கணும்னு அவசியம் இல்லை, வாங்க மீட் பண்ணலாம், ஜாலியாக உட்காந்து நியாயம் பேசலாம். நிறைய வந்தாங்க இன்னைக்கு. ரீல்ஸ் குரூப்லாம் வந்தாங்க. இந்த கரும்பத்தப்பட்டி பேஜ், திருப்பூர் டாக்ஸ் இவங்கலாம் வந்தாங்க. வந்துட்டு ஜாலியாக நான் எடுக்கிறேன்னா என்ன வேணால் எடுங்க தம்பி அப்படின்னு. அதே மாதிரி ரீல்ஸ் ஏதாவது டான்ஸ் ஆடுறனா கூட வாங்க, கடையிலேயே ஆடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் அதுக்கு தானே ஸ்பேஸ் இருக்கு. அவ்வளோதான். சும்மா தான் இதை முடிச்சுட்டு அப்படியே சென்னையிலயும் ஓபன் பண்ண வாழ்த்துக்கள். ஆமா நண்பா, நன்றி. நான் கண்டிப்பா பண்றேன் நண்பா. சென்னை பெரிய கேம் நண்பா. அதான் பிரச்சனை. சென்னையோட மிகப்பெரிய பிரச்சனைனா வாடகை. நல்ல கடை இதே குவாலிட்டிக்கு நான் அங்கே ஆரம்பிக்கணும்னா அட்லீஸ்ட் 2 லட்ச ரூபா வாடகை வேணும். அட்வான்ஸ் கொஞ்சம் மேற்கு பகுதியா பார்த்து கட்டுங்க ப்ரோ. இல்ல நான் ஷாப்பிங் மால் போயிடலான்னு இருக்கேன். நான் நீங்க அதெல்லாம் வேண்டியதில்லை. நான் 5வது ஃப்ளோர் போயிடுவேன், கவலையப்படாதீங்க. நான் அதான் ஃபீனிக்ஸ் எல்லாம் ஏதாவது கேட்கலான்ட்டுங்க. ஃபீனிக்ஸ் எல்லாம் வந்து 5 லட்சம் ரூபாய் ப்ரோ. கோயம்புத்தூர்ல பண்ணும் ப்ரோ. கோயம்புத்தூர்ல ஆனா கொஞ்சம் அவுட்டர் பார்த்தோம்னா கொஞ்சம் சீப்பா பிடிச்சிடலாம், 20-30,000 ரூபாய்க்கு. ஏன்னா எனக்கு என்னன்னா ப்ரோ, வெறும் வாடகை மட்டும் வராது ப்ரோ. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி சேலரி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து மெயின்டெனன்ஸு, எலக்ட்ரிக் பில்ஸ் இருக்கு, கிளீனிங் இருக்கு,
எல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா வந்துடும் பிரதர். ஸோ பிரேக் ஈவன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல ப்ரோ. ஸோ நாம வந்து என்ன ஸ்டார்ட் அப்பா எவனோ ஒரு இளிச்சவாயை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி போட்டுருவானுங்க, இவனுக்கு ஃபுல்லாக சம்பளம் கொடுத்துட்டு எல்லாம் மல்லாக்க படுத்துட்டு இருப்பானுங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐடியா ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ட்டு வந்து அவன் காசு பிரிச்சுட்டு போயிடுவான். இது அது இல்லை ப்ரோ. இது வந்து ப்ராப்பராக லாபம் தர, ஏன்னா லாபம் பண்ணால் தான் நான் சம்பளம் தர முடியுங்க. ஸோ பேசிக் லாபமாவது நம்ம பண்ணி ஆகணும். நஷ்டத்துலலாம் தொழில் நடத்த முடியாதுங்க. வி கனாட் பியர் இட்டுங்க. நான் கொண்டு வந்து டாட்டா பிர்லா கொண்டு வந்து நாளைக்கு 100 கோடி தரப்போறதில்ல. அது வரும், அது ஒரு நாள் நடக்கும். பட் அதுக்கு முன்னாடி நாம டிசிப்ளின்டா நம்மளோட பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கணுங்க. ஸோ ஆக்சுவலாக 2021க்கு 2022 வந்து 300% நம்ம ரெவென்யூ ஜாஸ்தியாக இருக்கு ப்ரோ. ஸோ த கோல் இஸ் இந்த 2024 என்னன்னா அதோட டபுள் மடங்கு பண்ணணுங்கிறது தான். 2 கம்பைன்ட் ஃபிசிக்கல் அண்ட் ஆன்லைன் பண்ணணுங்கிறது தான். நிறைய கார்பரேட் ஆர்டர்ஸ் நிறைய. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, உங்கள் கம்பெனிஸ் எல்லாம் இருந்ததுன்னா கார்பரேட் டிஷர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து எங்களுக்கு தாங்க, நான் கொஞ்சம் பண்ணித்தரேன். ஏன்னா அது வந்து எங்களுக்கு உண்மையாலுமே அது ஒரு டீசென்ட் ப்ராஃபிட்ஸ் தரும். ஆஸ்திரேலியாவில் ஒரு கம்பெனியில் பேசிகிட்டு இருக்கேன், அது பெரிய ஒரு குவான்டிட்டி தரேன் இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு 10-20 வந்துச்சுன்னா எங்கள் உண்மையாலுமே பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் பயங்கர சிரமம்லாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான் ஃபினான்ஷியலாக. பட் பயங்கர ஒன்றும் உயிர் போகிற அவசரம்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட் 2024 பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் கொண்டு போனால் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல லைஃபு, அது வேலையாக இருக்காது, ஒரு மாதிரி டீம் எஃபர்ட்டாக ஜாலியாக ஹாப்பியாக ஒன்று சேர்ந்து பண்ணுவோம். அவ்வளோதான். வேறு ஒன்றும் நான் வேறு எதுவும் புதுசாக பண்ண போகிறதில்ல. இல்லை மாசராட்டி கார் வாங்கிட்டு அவனாசியில் சுற்றி வர போகிறதில்ல. அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ணன் ஹரிஷ் ஜெயராஜ் அண்ணன் வச்சிருக்காரு, ஒரு லம்போர்கினி வச்சிருக்காரு. அப்பப்போ வளசரவாக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வருவோம். அப்படி பார்த்தீங்கன்னா அது பார்த்தாலே சிரிப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அது நம்ம டவுன் பஸ்ஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த யானைக்கு நடுவில் மாட்டின பெருக்கா மாதிரி நடுவில் அது வாட்டுக்கு வந்து நான் ஒரு நாள் பார்த்தேன், என்னடா அது லம்போர்கினி அது அப்படின்னு பார்த்தேன். அது வளசரவாக்க அந்த இதுல ஆர்காட் ரோட்ல லாரியே பயந்து எடுத்துட்டு வளசரவாக்க ரோட்ல அப்படியே வட்டுருது. அப்படியே பார்த்தேன் எட்டி. அதாவது நாம போறது ஸ்கோடா ரேபிடே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கே கீழே இருக்குது. அது எட்டி பார்த்தேன், யாராதுன்னு பார்த்தா அவரு தான் அப்படியே ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரே சிரிப்பு, டே எனக்கு அப்பா 3 கோடி ரூபாய் காரை கொண்டு வந்து இந்த ரோட்ல தான் ஓட்டுவீங்களா அப்படின்ட்டு. லம்போர்கினிலாம் மெட்ராஸ்ல வாங்கினா இந்த ஈசிஆர்ல வாங்கிட்டு அளவா போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். இது கார் அஃபெக்ட் ஆயிடுச்சு, அவரோட கார் ஃப்ளட் அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதனால அப்படி அது ப்ரோ, அது சும்மாதான் நிக்கும் ப்ரோ. ஃப்ளட்ல அஃபெக்ட் ஆகலைனால அந்த ரோட்ல எங்க ப்ரோ ஆர்காட் ரோடு தெரியல. ஏதோ இந்த இதுல காமிச்சான்ல இந்த ஹியூண்டாய் எல்லாம் செங்கல் வச்சு தூக்கியிருந்தானுங்களா, அந்த மாதிரி ஏதோ செங்கல் வச்சு தூக்கி நினைக்கிறேன். பிரசாந்த் ப்ரோ, உங்க ஃப்ளோ இன்டர் பண்ணதுக்கு சாரி. இது இப்போ ஹாரிஸ் ஜெயராஜ் சாரை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. பட் ரீசெண்டாவே எனக்கு அனிருத் ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ நான் எல்லாத்தையும் எங்க பார்த்தாலும் அனிருத் தான் இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அனிருத்துக்கு அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பர்சனலா பெரிய ஃபேனு. ஸோ அவரோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இல்ல அடுத்த ஒரு 5 years அவருக்கு எப்படி தெரியுமா? பிரதர் ஹாரிஸ் ஜெயராஜ்ங்கிறது அது வந்து ஒரிஜினல் கேங்ஸ்டருக்கெல்லாம் கேங்ஸ்டர் பிரதர். ரொம்ப சிம்பிளா ஒரு மேட்டர் சொல்றேன். எனக்கு அனிருத் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னேன். பயங்கரமா பிடிக்கும், நிறைய பாட்டுகள் பிடிக்குது, இப்போ வரைக்கும் அதான் கேட்குறேன். ஆனால் சும்மா எங்காவது டிராவல் பண்ணும்போது ஹாரிஸ் ஜெயராஜ் பிளேலிஸ்ட் அப்படின்னு மட்டும் போட்டு கார்ல ஜஸ்ட் உட்காந்து ஒவ்வொரு பாட்டும் என்ன பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்காருன்னு மட்டும் கொஞ்சம் லிசன் பண்ணுங்களேன். இறைச்சல் இல்லைங்க, லிரிக்ஸ் அவ்வளவு கிளியரா கேட்குங்க. நீங்க லிரிக்ஸ் அவ்வளவு கிளியரா இருக்கும். சும்மா காம்ப்ளெக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. ஒரு 4 விஷயம் இருக்கும், அதை அப்படியே தெளிவா பண்ணிருப்பாரு. நீங்க அந்த லிஸ்ட் கேட்டுட்டு திருப்பி 2வது பிளே போனீங்கனாலும் உங்களுக்கு எந்த மண்டையில எதுவுமே ஆகாது. ஏன்னா நீங்க மாஸ்டரிங்ல இருந்து அதெல்லாம் வந்து பிரதர் அவர் வந்து ஒரு டெக்னீஷியன் பிரதர். அதாவது ரஹ்மான் சார் போட்ட பெஸ்ட் பாட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்தது ஹாரிஸ். இப்ப இளையராஜா போட்ட பெஸ்ட் பாட்டுக்கு பின்னாடிலாம் இருந்தது ஏஆர் ரஹ்மான். இது எல்லாமே வழியா வர்றதுதாங்க, வழியா வர்றதா, வெளில சொல்ல மாட்டாங்க, அவ்வளவுதான். ப்ரோக்ராமிங் சந்தோஷ் நாராயண் பார்த்தீங்கன்னா ரஹ்மான் சாருக்குள்ள நிறைய உள்ள சவுண்ட் மிக்சிங்லாம் நிறைய பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயண்லாம்.
அதனாலதான் அங்கிருந்து தான் அந்த லெசன்ல இருந்து தான் அப்புறம் அவங்களோட ஐடென்டிட்டிக்கு ஒரு மியூசிக் ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன். ஸோ ஹாரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்லாம் வந்து பிரதர், நான் அவர்லாம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே ஆரம்பிக்கல பிரதர். நான் இன்னும் இப்போ சொல்லுவேன். ஏன்னா நீங்க நீங்க இன்னைக்கு வரைக்கும் மலேசியால அவ்வளோ பெரிய ரிசப்ஷன்னா அது என்னன்னா அது காலம் தாண்டி நிக்கிறங்காட்டி தான் அவ்வளோ பெரிய ரிசப்ஷன். சும்மாலாம் அவ்வளோ ரிசப்ஷன் கொடுத்துட மாட்டாங்க. வருவார் ப்ரோ, அவர் கரெக்டா அவருக்கு ஒரு தீனி அமைஞ்சு ஒரு படம் இறங்குன அப்படின்னா உன்னை அடிச்சு நீங்க ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ வர லெஜெண்ட் இருக்கு, லெஜெண்ட் படத்துல இருக்குல்ல அந்த பாட்டு இருக்குல்ல, அதாவது லெஜெண்டை மறந்துடுங்க, தலைவனை மறந்துடுங்க. எக்ஸாக்ட்லி ப்ரோ, எக்ஸாக்ட்லி. மறந்துட்டு நீங்க அந்த பாட்டை கேளுங்க, நீங்க அந்த சூர்யாக்கோ இல்ல விஜய்க்கோ யாருக்கும் பொருத்தி பாருங்க, பயங்கரமா இருக்கும். நீ அதோட தீம் மியூசிக்ல பயங்கரமா இருக்கும். ஸோ எதுவுமே என்னன்னா ப்ரோ ஒரு ஏனோதானான வேலையை வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் எப்பவுமே பண்ண மாட்டேன். அப்படி லெஜெண்டா ப்ரோ, லெஜெண்ட் எங்க லெஜெண்ட், அந்த லெஜெண்ட் ஃபேன்ல எங்க செத்து போயிட்டானா அவன், வெள்ளத்தோட அடிச்சுட்டு போயிட்டானா, எங்காவது போயிட்டானா, அப்படியே எண்ணூர் துறைமுகத்துல எண்ணெய் கலந்து படுத்துட்டு இருக்கானா தலைவர். இதே லெஜெண்டை பத்தி எவ்வளவு 1 month கேட்கறீங்க நீங்க? பாண்டிச்சேரி இவரு இல்ல பாண்டிச்சேரி தான், பாண்டிச்சேரி. அத எனக்கு தெரிஞ்சு இந்த புயல் மிச்சுவாங் புயல்ல போயிட்டான்னு நினைக்கிறேன் ஆளு. உங்க காம்போ ரொம்ப மிஸ் பவுடர் பண்ணிட்டேன். குறைச்சிட்டாரா இருக்குது. வெள்ளை கலர் கார்ல வர்றப்ப இவர் கொஞ்சம் வெள்ளையா தெரியுது, கொஞ்சம் லைட்டா கம்மியா இருக்குது. உங்க வாயாலேயே லெஜெண்ட பெருமையா பேச வச்சாரு பாத்தீங்களா, அதாங்க லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு உண்மையாலுமே அவரை பிடிக்குங்க, எனக்கு அவர் உண்மையாலுமே பிடிக்கும். லெஜெண்ட் ரொம்ப உண்மையாலுமே பிடிக்கும். என்னவோ ஒண்ணு இந்த வே ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப், அதெல்லாம் எதை பத்தியும் கவலைப்படாம ஹிந்தி. அதாவது எனக்கு வாழ்க்கையிலே பிடிச்சது என்னன்னா ஹிந்தி பிரஸ் மீட்ல உட்காந்து தெலுங்கு மாதிரி ஒரு லாங்குவேஜை பேசி ஒன்று சமாளிச்சு. அப்படி அது என்ன பிரஸ் மீட்னா அவருக்கே தெரியாது, ஆனா உட்காந்து ஒரு லாங்குவேஜ் ஒன்று பேசினார். அது எங்காவது இருந்தா எடுத்து பாருங்களேன், லெஜெண்ட் ஹிந்தி பிரஸ் மீட் போடுங்க. அவரு அதாவது என்ன லாங்குவேஜ் தெரியும், தலைவன் ஒரு தனி லாங்குவேஜ் ஒன்று பேசிட்டு இருப்பான். அது என்ன இங்கிலீஷ் தெலுங்கு தமிழ் அப்புறம் ஹிந்தி எல்லாம் எவனுக்குமே புரியாது, ஆனா அது கான்பிடண்டா தலைவன் பேசிட்டு வருவான். அந்த மாதிரி சரி, எனக்கு அவர் பிடிச்சது என்னன்னா தொழில் பண்ற விதம் ரொம்ப பிடிக்கும். அதாவது யோசிக்கிறது, அதாவது ஒரு கடை அப்படின்னாலே துணிவுன்னு இருக்கணும் அப்படிங்கறத மாத்தி அது பெரிய வென்யூவா மாத்தி அதுக்குள்ள வந்து ஒரு மிடில் கிளாஸ் போய் டக்குன்னு அஃபோர்ட் பண்ணிட்டு வரலாம்ல. அதுல பிடிக்காது என்னன்னா இதுல கொண்டு வந்து சினிமாவில் கொண்டு வந்து காசை இறைக்கிறது பிடிக்காத ஒரு மேட்ரு. பட் அவரோட பர்சனல் விஷயம் அப்படின்னாலும் சில டைம் என்னன்னா அதெல்லாம் அவங்க பிசினஸ் கூட அஃபெக்ட் பண்ணுதுன்னு சில அவங்க சரௌண்டிங் சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மற்றபடி நமக்கு என்ன, ஒரு தமிழ்நாட்டில் பிறந்தவன் தன்னையே மாடல் ஆக்கிக்கிட்டு ஒரு பெரிய தொழில் பண்றான், பண்ணி நிறைய பேத்துக்கு வேலை தர்றான். அப்படிங்கிறப்ப அதுல எனக்கு என்ன பிரச்சனை? ஸோ தொழில் பண்றவங்க எல்லாருமே தெய்வங்க தான் பிரதர். ஏன்னா தொழில் பண்றது அவ்வளவு கஷ்டம் பிரதர். எல்லாம் வெறும் வாய் பேசிடலாங்க, எல்லாரும் வாய் பேசிடலாம். இந்த ஜெயிச்சுட்டு அவர் படம் வந்து இப்போ 1.5 வருஷம் ஜெயிச்சுட்டோம் கடையில ஃபுல்லா அவர் வீடியோஸ் தான் ப்ரோ. இல்ல ப்ரோ, ஏதோ ஒரு ஸ்டார் இருக்கு, இல்ல ஏதோ ஸ்டார் இருக்குங்க ஒன்னும். அதான் ப்ரோ, ஏதோ ஸ்டார் இல்லைன்னா அவ்வளவு ஒரு சரவணா ஸ்டோர்ஸ்ங்கிற ஒரு அந்த லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்ங்கிற அவ்வளவு பெரிய பிராண்ட் ஆக்க முடியாதுங்க. சும்மாலாம் ஒருத்தன் வந்து பிராண்ட் உருவாக்க முடியாது ப்ரோ, அறிவெல்லாம் இல்லாம அவ்வளோ பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் பயங்கர நாலேஜ் உள்ள ஆள் தானுங்க. ஐ ஹோப் அது அடுத்த வருஷம் மேபி யாருக்கு தெரியுங்க, ஒரு பயங்கர என்டர்டெய்னர் கொடுத்து பெரிய ஹிட் அடிச்சால் அடிப்பாரு, நமக்கு தெரியாது ப்ரோ. காலம் இதுதான் இப்படித்தான் இருக்கும்லாம் யாருமே நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவருக்கு ஆல் ரெஸ்பெக்ட் டு ஹிம். அவர் பிசினஸ் ஓனரும் ஆல் ரெஸ்பெக்ட் டு ஹிம், அதெல்லாம் எனக்கு டவுட்டே இல்லைங்க. அதெல்லாம் பெரிய மரியாதை எனக்குலாம் உண்மையாலுமே. இது ஒண்ணுதான் கொஞ்சம் எட்ரச்சு, இந்த படங்கள் தான் கொஞ்சம் எட்ரச்சு. பிரசாந்த் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி, ஆனா செகண்ட் படத்துல நீங்க சொன்ன மாதிரி பட்டு துணியில செட்டி தைக்காம இருப்பாருன்னு நினைக்கிறேன். தைக்க மாட்டாருன்னு நம்புவோம், நாமளும் அப்படிதான் நினைக்கிறோம். இல்ல ஹரிஜராஜ் சார் வந்து லைன் அப் பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டேன். நான் ஒரு நாளைக்கு கேட்டுட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. அவரை முடிஞ்ச நான் கேட்டிருக்கேன், நான் இன்டர்வியூ கேட்டிருக்கேன். ஒரு நாள் ஜாலியா உட்காந்துட்டு இந்த கிம்பல்லாம் வச்சிருக்கோம். அடுத்த வருஷம் என்னன்னா நிறைய விஷயங்கள் இந்த வருஷம் நான் நினைச்சது பண்ணிட்டேன். கடை ஆரம்பிக்கணும் இதெல்லாம் இருந்தது, பண்ணியாச்சு. அடுத்த வருஷம் there are 2 things. என்னன்னா பிசிக்கலா பேசிக்கா ஒரு ஷேப்புக்கு வந்துட்டேன். ரொம்ப கேவலமான குண்டுல இருந்து டீசென்ட் குண்டுக்கு வந்தாச்சு. அடுத்த வருஷம் the next year is to the ப்ராப்பரா ஷேப்புக்கு ஒரு நார்மல் பர்சன் மாதிரி வர்றதா அடுத்த வருஷம் கோல். 2வது கோல் கண்டென்ட்டா அடுத்த ஸ்டெப் போறது. ஸோ இந்த 2 அடுத்த வருஷத்தோட கோல். ஐ ஹோப் அது நீங்க எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன்.
கண்டிப்பா ப்ரோ. நன்றி, தேங்க்யூ கார்த்தி. நிறைய பேர் வந்திருந்தாங்க டைம் பாஸ்ல இருந்து. தேங்க்யூ ஆல். ஒன்றும் இல்லை, ப்ரெஷர் வாங்க. அவனாசி வாங்கிடாதீங்க, பிளாஸ்ட் ஆயிருவீங்க. பட் பரவாயில்ல, அந்த எஃபெக்ட் குறைஞ்சு அதுவே இப்போ ஒரு பாசிட்டிவ் எஃபெக்டா இப்போ கொஞ்ச நாளா மாறிடுச்சுல, அப்படி வச்சுக்கோங்க ப்ரோ. நண்பா என்ன நண்பா வாழ்றது ஒரு 70 வருஷம், என்ன மயிறு சாபம், என்ன பண்ணிருது சும்மா நண்பா, பயமுறுத்தியே வச்சிருக்கானு நண்பா. நான் இன்னைக்கு மார்கழி ஒண்ணு தொடங்குறதுக்கு, ஐயோ மார்கழி, ஏன்டா மார்கழி என்ன மனுஷன் திங்கிறது இல்லையா, எவனும் தூங்குறது இல்லையா? ஏன்டா சாமிக்கு பூரா உலகத்துல இருக்கிற எல்லா சாமிக்கும் மார்கழி மாசம் தான் பூஜை பண்றான். அப்போ சாமிக்கு எல்லாம் வேண்டான்ருச்சா? என்னங்கடா லாஜிக்கு? ஏதாவது யோசிக்கிறேன். ஏதாவது எப்படின்னா ஒரு லாஜிக் சொல்லலாம். அட மழை வர்ற மாதிரி இருக்குப்பா, கண்டினியூஸா இருக்கு, எப்படி கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு கேட்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு இயற்கை பிரச்சனைகள் இருந்ததுன்னா சொல்லலாம். மார்கழி மாசம்னா என்ன குளிர்னு பெட்ஷீட் பதில உள்ளே படுத்துக்குவாங்க, எவனும் வெளில வர மாட்டாங்க. சும்மா எதனா சொல்றதுங்க. அதெல்லாம் ரொம்ப அதாவது என்னன்னா பாருங்க, நாள் கிழமையெல்லாம் பாருங்க, ஒரு அளவுக்கு பாருங்க தயவு செய்து. நிறைய குடும்பங்கள். விஜய் சொல்லுங்க விஜய். ப்ரோ இப்போ இன்னைக்கு நீங்க சண்டே வச்சிருந்தீங்க இல்ல ஷாப் ஓப்பனிங், அது நல்ல நாள் பார்த்து வச்சீங்களா இல்ல இப்படி இல்ல நிறைய பேர் வருவாங்க என்ன நாள் இல்ல, என்ன நல்ல நாளோட டெஃபினிஷன் என்ன? என்ன இல்ல நல்ல நாள்? எனக்கு அது மேல நம்பிக்கை இல்ல ப்ரோ, அதான் கேக்குறேன். அதாங்க இல்ல, நம்பிக்கை இல்லைன்னு இல்லைங்க, அதுவே புல்ஷிட்டுங்கிற. நான் நம்பிக்கை இல்லாதெல்லாம் விட்டுருங்க, வாழ்ற நாள் எல்லாமே நல்ல நாள் தாங்க. என்ன இருக்குங்க? இல்ல மோஸ்ட்லி நம்மளுக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இல்லைனாலும் சரி, அப்பா அம்மா வந்து இல்லைங்க, அததான் சொல்றேன். அது என்ன அப்பா அம்மா சொன்னோம்னா அதை அப்படியே கேட்டுருமா? அப்பா அம்மா சொல்றது பூரா கேட்டுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறோங்களா? நமக்கு எது ரைட்டோ அதை பண்ணணுங்க, அவ்வளவுதாங்க. சாமி இருக்கு பிரதர், சாமிக்கு நேரா போய் நம்ம சாமியை வேண்டி நம்ம வந்து பண்றோம். நடுவுல இந்த புரோக்கர் எல்லாம் எதுக்குங்கிற நான், எதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் என்ன நேரம்? சரி ஓகே, ஒரு நல்ல நேரங்கிறாங்க கூட, அது கூட ஓகே. எவ்வளவு எத்தனை தான் பாக்குறது, என்னென்னதான் பாக்குறது? அது இதை பார்க்கணும், இது இந்த திசையில் இருக்குதா, அங்க சூரியன் இங்க வந்து அங்க போகுதா? டே தொழில் பண்ண விடுங்கடா டே. அவ அதான் உள்ள தோணுதுங்க. நான் பாப்பேன் பிரதர், பட் ரொம்ப மூட நம்பிக்கையில தயவு செய்து இப்படி பண்ணிடாதீங்க. அது எஸ்பெஷலா என்னன்னா இந்த கல்யாண ஜாதகம் எல்லாம் இல்ல அதாச்சும் ஓகே. என்னன்னா மெயினா சொல்றது என்னன்னா, அந்த கல்யாணம் பண்றப்பெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன், இந்த அம்மா அப்பாக்கள்லாம் வந்து கல்யாணத்துலதான் உலகத்துல இருக்கிற அத்தனை மூடி நம்பிக்கையும் வந்து ஏறி தாண்டவம் ஆடும். மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை வச்சு சுத்திட்டு இருப்பானுங்க. வச்சு சுத்திட்டு இருக்கிறப்ப என்னன்னா சில ஓவர் எந்தூசியாஸ்டிக் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பையன் லைஃப பொண்ணு லைஃப முடிச்சுடுறதுக்குன்னு ஒண்ணு பண்ணுவானுங்க. என்ன பண்ணுன்னா, 3 பேர்த்துக்கிட்ட போவானுங்க ஜோசிகாரனுக்கிட்ட. அதாவது ஒண்ணு வெரிஃபை பண்ணா ஆகாதுன்ட்டு 3 பேர்த்துக்கிட்ட போறது. அதுல அவன் என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு பாலை போட்டு விட்டுருவான். நல்ல பொண்ணா இருக்கும், இல்ல நல்ல பையனா இருக்கும். ஆனா அவன் சொல்லிடுவான், ஐயோ இது தோஷம், அவ்வளவுதான், கல்யாணம் பண்ணா தாலியே நிக்காது அப்படின்ட்டுருவான். பயந்துட்டு மாத்தி கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாக்கடையில போய் திடீர்னு ஒழுகுறது. இன்னைக்கு இந்த 9 பொருத்தம் பார்த்த பல பேர் தான் குத்த வச்சு உட்காந்துருக்கானுங்க. எல்லாம் டைவர்ஸ் இதுல வந்து அங்கதான் குத்த வச்சு உட்காந்துருக்கானுங்க. கம்ப்ளீட் 9 பொருத்தம். அதாவது லவ் பண்ணவங்க கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி கொடுத்தத போயிடுறேன், சரி தொலைஞ்சு போன ஏன்ட்டு அப்படியே தள்ளி கொடுத்து போயிடுறானுங்க. 9 பொருத்தம் பேஷா இருப்பான் இல்லையோ, 40 வருஷம் ஒரு அசைக்கவே முடியாது. அடுத்து அம்பானி மச்சானாக நிக்க மாட்டாருங்க. பார்த்தா 4வது மாசம் டைவர்ஸ்ல போய் நிக்கிறானுங்க. எல்லாம் பூரா போய் பாத்தீங்கன்னா குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கானுங்க. நமக்கு ஒருத்தவங்க கூப்பிட்டா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு நாள் பேசிட்டு இருந்தோம். ஒரு சின்னவருக்கு மேரேஜ் மேட்டர் ஒன்று பேசிட்டு இருந்தோம். அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு போல. டைவர்ஸ் ஆயிடுச்சு, ஒரு பையனை பத்தி விசாரிக்கிட்டு கூப்பிட்டுருந்தா, பேசிட்டு இருந்தோம். தெரிஞ்ச சொந்தக்காரர் ஒருத்தன் இப்பதான் பேசிட்டு இருந்தான். அப்புறம் பையனுக்கு அந்த கட்டமெல்லாம் சரியா இருக்குதா, அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காரு அதாவது அப்படின்னா, உங்க பொண்ணுக்கு டைவர்ஸ் தானே ஆச்சு அப்படின்னா. ஆமாங்க, ஏன் கேக்குறீங்க? சரி இதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தீங்களா? ஆமாம்மா. எத்தனை பொருத்தம்? 9 பொருத்தம். அப்போ உருப்பிட்டு இருக்கணும்ல அப்படின்னு. இல்ல அப்ப மூடிட்டு ஏன்டா அதை தூக்கி வீசிட்டு பாருங்கடா, நான் தான் சொன்னேன். அப்புறம் எதுக்குங்க திருப்பியும் அந்த ஜாதகத்தை பட்டிருக்கீங்க? அதை தூக்கி ஓரத்துல வைங்க. பையன் நல்லா இருக்கானா, பையன் உழைக்கிறானா, வேலைக்கு போறானா, அவனால வந்து ஒரு ஃபேமிலியை காப்பாற்ற முடியுதான்னு பாருங்க.
எவனாவது ஒருத்தன் இந்த பரம்பரை சித்தை வச்சுக்கிட்டு அவங்க அப்பா சொல்றதையும் அவங்க ஆத்தம் சொல்றதையும் எடுத்து கொடுத்து வச்சு உட்காந்துருப்பான். அவங்ககிட்ட போய் மூச்சிங்கன்னா அவன் என்ன ஆகும்? அவனே அடிமைதான். அப்ப அவங்ககிட்ட போறவன் பொண்ணு என்ன ஆகும்? திருப்பி இன்னொரு அடிமைதான். சாகிற வரைக்கும் இப்படியே அடிமையாவே செத்து போயிடணும். அதுங்காட்டிக்கு அப்படி ஏதாவது பையனை பார்த்து ஒரு லாஜிக்கலா யோசிச்சு கல்யாணம் முடிச்சு வைங்கடா. சும்மா கட்டன்ட்டு அந்த புக்கை எடுத்துட்டு சுத்துறது, எங்க பார்த்தாலும் சுத்த வேண்டியது. அது பண்ணாதீங்க தயவு செய்து. இந்த கல்யாணத்தப்போ ரொம்ப மெயினா சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறவங்க யாருமே ஓரளவுக்கு பாருங்க, உங்களுக்கு மனசுக்கு உண்மையாலுமே ஒரு பொண்ணோ பையனோ பிடிச்சி உங்களை வந்து காப்பாத்திடுவாங்கன்னு ஒரு பேசிக் நம்பிக்கை இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் உட்காந்து அவங்க கூட பேசுங்க. அட்லீஸ்ட் என்ன பண்றாங்க, என்ன ஏர்ன் பண்றாங்க, மெயினா ஒண்ணு பேசுங்க. என்னன்னா பையனோ பொண்ணோ 2 பேரும் சரி, நீ எல்லாம் ஈக்குவலா உட்காந்து உழைச்சு ஷேர் பண்ணாதான் நீ எல்லாம் வாழ முடியுங்க. ஒரே ஒரு பையன் சம்பாரிச்சோ இல்ல ஒரே ஒரு பொண்ணு சம்பாரிச்சோ எல்லாம் ஃபேமிலி நடத்த முடியாது. முதல்ல 2 பேரும் சம்பாதிக்கிறதுக்கு வில்லிங்கா, நீங்க அந்த பொண்ணு வந்து பணக்கார பொண்ணாவே இருந்தாலும் சரி, அவங்க அப்பா வந்து 200 போனே போட்டு தந்தாலும் சரி, அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு வேலை பார்த்து ஏதோ ஒன்று ஆக்டிவா என்கேஜா இருக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம். இருந்தாதான் உங்களுக்கும் நல்லதுங்க. ஏன்னா 2 பேரும் ஆக்டிவா இருக்கிறப்ப என்னன்னா ஒரு கோலோட முன்னாடி ஓடுவீங்க. யாரோ ஒரு ஆள் சும்மா வீட்டில் இருந்ததுன்னா அங்கே ஃப்ரஸ்ட்ரேஷன் மட்டும்தான் வரும். ஒரு லெவலுக்கு மேலே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் நோ ஃப்ரீடம்ங்கோ, இல்லை அந்த பையன் சொல்லுவாதோ ஐ ஹவ் நோ ஃப்ரீடம்ங்கோ, என்ன எனக்கு பர்சனல் ஸ்பேஸ் வேணும், எனக்கு ஸ்பேஸ் வேணும்னா மேலே மொட்டை மாடி பக்கத்தில் தொட்டிக்கு பக்கத்தில் கொடுக்க வேண்டியது ஸ்பேஸ். அவ்வளோதான். கொடுத்துட்டு எல்லாம் குத்த வச்சு உட்கார வேண்டியதான். கம்ப்ளீட் 2 ஃபேமிலியும் சேர்ந்து குத்த வச்சு உட்கார வேண்டியதான். அதனால சொல்றேன், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்ததுலேருந்து சொல்றேன். நான் முதல்ல இந்த ரூல்ஸ் எல்லாம் இந்த காலங்காலமாக வர்ற இந்த குப்பை ரூல்ஸ் எல்லாம் தூக்கி வீசிட்டு ப்ராக்டிக்கலாக பார்த்து கல்யாணம் வைங்க. ரொம்ப ரொம்ப இந்த ஜாதிக்குள்ள போயிடாதீங்க. கவுண்டர்ல அப்புறம் அந்த வெள்ளாள கவுண்டருக்குள்ள அந்த குதிரை அந்த கூட்டத்துக்குள்ள டேய் இருங்கடா, பெரிய டிஎன்ஏ எல்லாம் பண்ணாதீங்கடா. அவ்வளவுலாம் பண்ணாதீங்கடா. தமிழனா அவ்வளவுதான், தமிழனா ஓகே பாரு, இல்ல தெலுங்கு ஓகே ஃபைன், அவ்வளவுதான். உங்களுக்கு என்னன்னா அது என்னன்னா காம்பேட்டபிலிட்டி என்னன்னா ரொம்ப சிம்பிள் லாஜிக். என்னன்னா வர்றப்போ இப்போ தெலுங்கா இருந்தாங்கன்னா பேசுறது கம்யூனிகேஷன் கேப் ஏதாவது ஆகும், சில புரிதல் இதாகும், அதெல்லாம் பார்த்து சார்ட் அவுட் பண்ண முடியும்னு தோணுச்சுன்னா ஓகே ஃபைன், அவ்வளவுதான். கல்யாணத்தை வைங்க. ரொம்ப யோசிக்காதீங்க என்ன டிஎன்ஏ ஓடுது, இவர் இதுல வந்து எத்தனை அணு எங்க இருக்குது, அவர் அது மூச்சம்னா நம்மளுடைய கலப்பினம் ஆயிருமோ, நீ கலப்பினம், இவர் பெரிய வந்து டைனோசர் இவர் என்ன, நீ போய் புதுசா கலப்பினம் மாறு நாயே, ரத்தத்துல என்னடா எல்லாம் கலந்ததாண்டா ரத்தம் என்ன, அதெல்லாம் ஒரு இனமும் ஆகாதுடா, சேர்ந்து இருங்கடா நல்லா இருங்கடா, யாரா இருந்தா என்னடா. இப்ப சும்மா பாத்தீங்கன்னா பெரிய வந்து எஜிப்தியன் பேரோல இருந்து வந்த மாதிரி நம்ம எங்க ஊருக்காரங்க சில பேர் ஐயோ அது கலந்துனா கலப்பின மாதிரி, என்னடா கலப்பினம், ஏண்டா இவனுக்கு பெரிய இன்னும் பியூர் பிரீட் அல்சிசன் ஆயிடா, நீங்க என்னடா கலப்பினம் ஆயிடுறீங்க இப்படி இப்படி சொல்லி சரிடா ஓகே ரைட், இதெல்லாம் சொல்றீங்க ரைட்டு. அப்போ உங்களுக்குள்ளேயே எல்லாம் சுயமையா கல்யாணம் பண்றேன்னு சொல்றீங்களே, ஏன்டா பூரா டைவர்ஸ் அங்க ஏன்டா போய் குத்த வச்சு உட்காந்துருக்குறீங்க, எல்லாம் இங்கேயே பேச வேண்டியதானே, பேசி முடிக்க வேண்டியதானே. அப்ப எதுக்கு டைவர்ஸ் ஆஃபீஸ்ல பூரா கூட்டமா அங்க படுத்துட்டு இருக்கீங்க? இப்போ இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேது தானே. அட்லீஸ்ட் அந்த பொண்ணு பையன் ஏதோ அவன் காலேஜ்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான், அந்த பொண்ணு காலேஜ்லயோ இல்லை வேலையிலயோ ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பான், ஏதோ அங்க அப்படியே அவங்க கல்யாணம் முடிச்சாவது நிம்மதியாக இருப்பாங்கல்ல. கூப்பிட்டு மண்டைய கழுவி ஐயோ பாருமா அதெல்லாம் சொத்து போயிருமா, அதை பேசி இதை பேசி போய் சொல்லி கூட்டிட்டு வந்து சம்மந்தமே இல்லை ஒருத்தனுக்கோ இல்லை ஒருத்திக்கோ கல்யாணம் பண்ணி தந்து அது வாழ்க்கை ஃபுல்லா பாவ ஏதோ குழந்தைய பெற்றுக்கிட்டு வாழணுமேன்னு வாழ்ந்து எதுக்கு எவ்வளவு மன கஷ்டம் எதுக்கியா? கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. முடிச்சிருக்கீங்களா? செக் பண்ண ப்ரோ. முடிச்சுதான் இருக்கு. அதான் விஜய் ஊருக்கு போய் இல்ல அதெல்லாம் சரி, ஊருக்கு போய் சேரலையா நீங்க? போயிட்டே இருக்க ப்ரோ. இங்க போயிட்டு இருக்கீங்களா? பெங்களூர் போயிட்டு இருக்கீங்க, சூப்பர். அதனால இல்ல சரி, பேசிக் லாஜிக் சொல்றேன் நானு. கல்யாணம் பண்றவங்க எல்லாருமே என்னன்னா மனசை மட்டும் பாருங்க, ரொம்ப சிம்பிள். இன்னொன்னு, பூரா பணக்காரனையோ கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வீட்லயே பாய போட்டு படுக்க போறீங்களா? அதனால 2 பேரும் சேர்ந்து முன்னேறி ஒரு வாழ்க்கையை செட் பண்றீங்களா, அதுதான் வாழ்க்கை. அதனால ரொம்ப செட்டில் என்ன செட்டில் பெரிய இந்த செட்டில் ஒரு நைட்டு வெள்ளம் வந்துன்னா தூக்கிட்டு போயிருது, ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா தூக்கிட்டு போயிருது. அவன் செட்டில் நினைக்கிறது எல்லாத்தையும் ஒரு நைட்டு காலி ஆயிருது. அப்ப யாரு வாழ்றா? தில்லு இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இங்க வாழ்க்கை. தில்லு இருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணி முன்னாடி போறோம்னு நினைக்கிறான் பாரு, அவனுக்கு மட்டும்தான் வாழ்க்கை. அந்த மாதிரி பையன் இருக்கானா, அந்த மாதிரி பொண்ணு இருக்கா,
நல்லா இருக்குமா, 2 பேரும் சேர்ந்து இழுத்துட்டு போக முடியுமா, யோசிச்சா டக்குன்னு போய் கல்யாணத்தை பண்ணுங்க. கல்யாணமே அதே சொல்றேன் நானு. காசு இருந்தா பெரிய மேடை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுங்க. இல்லையா இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேருங்க. போய் ஒரு முருகன் கோயிலோ, சிவன் கோயிலோ, ஏதோ ஒரு கோயில், இல்ல சர்ச்சோ, மசூதியோ போயிட்டு வந்து நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிருக்கோம். கார்த்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்ச அப்பெல்லாம் தடபுடலான கல்யாணம். இந்த கல்யாணம் இந்த ஏதோ ஒரு கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இவனுங்கெல்லாம், அதாவது கல்யாணத்துக்கு வந்திருந்தவனுங்க எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை காலில் விழுந்துட்டு இருந்தானுங்க லைனா. அந்த மாதிரி கல்யாணம். ஐயோ அவரா, எங்க மன்னரா, ராசா எப்படி இருக்கீங்க கார்த்தி ராசா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியினத்தவர் எல்லாம் வருவாங்கல்ல. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி வந்து அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் பரம்பரை ரேஞ்சில தான் நாங்க கல்யாணம் பண்ணுவோம். ப்ரோ நீங்க சொல்லியிருப்பீங்க கார்த்தி ப்ரோ கல்யாணம் நடக்கும் போது கரெக்டா சர்ப்ரைஸா அந்த டைம் பாஸ்ல சண்டை போட்ட ரெக்கார்டிங் எல்லாம் ஸ்பீக்கர்ல போட்டு விடணும். இல்ல அது நிச்சயமா அது கண்டிப்பா ஒரு பழைய ஆண்டி செட் பண்ணி கூட்டிட்டு போய் கண்டிப்பா வடபழனில இருந்து 2 ஆண்டியை கூட்டிட்டு போய் கார்த்தி கல்யாணத்துல கலாட்டா பண்ணாமலாம் நம்ம விட மாட்டோம். நானும் பிளாக்மெயிலே பண்ணிருக்கிறேன். நான் இந்த ராஜசேகர்னு பையன் நம்ம ஃப்ரெண்டு கூட ஒரு 2 சின்ன பசங்களை ஒரு பையன் ஒரு பொண்ணை கொண்டு வந்து இதெல்லாம் பிறந்த குழந்தைலாம் வந்து கூட்டு வந்துருங்களேன். ஜாடையாவே கூட்டிட்டு வருவேன். கரெக்டா ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பக்காவா இருக்கும். உன்ன மாதிரியே தேங்காய் தலை, அதே மாதிரி முடி, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பக்காவா இருக்கும். கண்டிப்பா இல்ல நம்பிக்குவானுங்க. அந்த மாதிரி செட்டப்பா வருவோம் நாங்க. கடைசியா பிராங்க் கேமரா பாருங்க அப்படின்னு சொல்லிடலாம். ராஜசேகர்னு ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான். கஞ்சன்னா உலக கஞ்சன், அதாவது கஞ்சனா மரக்கஞ்ச. அவங்கிட்ட என்னைக்காவது எனக்கு என்ன ஆசைன்னா, வாழ்நாள் ஆசை இந்த நாய்கிட்ட என்னைக்காவது ஒரு 5000 ரூபாய் வாங்கிடணுங்கிறதான். மிரட்டி வாங்கணும்னு ஆசை. அதாவது சும்மாலாம் கிடையாது, ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணி வாங்கணும்னு ஆசை. கரெக்டா கல்யாணத்துல மாட்டினான். அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை டாவடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் அப்படியே கழட்டி விட்டு நேக்கா வந்து பாத்தீங்கன்னா மாமனாருக்கு சொத்து இருக்குது அப்படிங்க நேக்கா கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். ராஜசேகர் இது கேட்டிருந்தா மன்னிச்சுக்கடா தப்பா இருந்தா. அப்புறம் மேடிக்கு போனான். மேடிக்கு போயிட்டு அப்புறம் கேட்டான், அதெல்லாம் குடிக்கிறதுக்கு தான். அப்புறம் மச்சி எல்லாம் பீர் அடிக்க போறோம், அப்போ காசு தரையா அப்படின்னா. ஐயோ காசா, அச்சச்சா சாரிடா இப்பதானே எங்க அக்கா கிட்ட கொடுத்துட்டா. உங்க அக்காவை வர சொல்லு அப்படின்னா. அதெல்லாம் சரி பரவாயில்ல, உங்க அக்கா கிட்ட கொடுத்துட்டா பரவாயில்ல, உங்க அக்கா எங்க அந்த பக்கம் போல இல்ல அங்கதானே இருக்குது, சமையல் ரூம்ல தானே, வர சொல்லு மரியாதை அப்படின்னா. அதான் விசுன்னா. அப்புறம் நான் பார்த்துட்டே இருந்தேன். போறப்பவே 2 பேருக்கு ஏத்திட்டு தான் போனோம். சரி இதுக்கு கல்யாணம் ஃப்ரெண்டு கல்யாணம் தானே கூப்பிட்ட ராஜசேகர் இதுக்கு முன்னாடி ஒரு 3 பொண்ணுல கரெக்ட் பண்ணி சுத்திட்டு இருந்தேன். கம்ப்ளீட்டா டீட்டெயில்ஸ் தெரியும். இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு டைமு. தரலன்னா போய் சிஸ்டர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு மேடையில் இறங்கி போயிட்டே இருப்பேன். ஒரு பீரை போட்டு நான் பாட்டுக்கு பண்ணிடுவேன். இதோட முடிஞ்சது உனக்கு, நைட் ரிசப்ஷன் தான், காலையில தாலி ஏறாது பாத்துக்க அப்படின்ட்டேன். டைரக்ட் த்ரெட். 5000 ரூபாய் எங்கிருந்து வந்தனே தெரியல. 10 நிமிஷத்துல 5000 ரூபாய் வந்தது. எல்லாம் குடிச்சு 8 பேர் தலையில குடிச்சோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கணும். அந்த ஒரு சின்ன சின்ன மைனஸ் இருந்தா தான் பிளாக்மெயில் பண்றதுக்காக. கல்யாணத்துல ஃப்ரெண்டுகளை பிளாக்மெயில் பண்றது, அது அவன் என்னை கூப்பிடல, அவன் என்னை வந்து பத்திரிக்கை வச்சு கூப்பிடல. ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் வந்தோம்னா பஞ்சாயத்து பண்ணுவான். இவன் கூப்பிடலன்னு நமக்கு என்ன, அதை பத்தி எல்லாம் நமக்கு என்ன கவலை. போனோன்னு நெஞ்ச பிடிச்சிட்டு தான் பார்த்தான் இவனா அப்படின்ட்டு. அது ஒரு ஃபேஸுங்க, அது ஒரு ஃபேஸ்.